ஹெட்டிங் போட்டுங்க. அடுத்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஐடி. ஹெட்டிங் போட்டுங்கப்பா. எஸ்சிஐடி ஃபஸ்ட்டு கவனிங்க. டிசீஸ் பேர் அதுல இருந்து எடுத்துக்கங்கப்பா. சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்சிஐடி. அப்ப டிசீஸ் பேர் அங்க இருந்தே பாருங்களேன். என்ன டிசீஸ் இது வந்துட்டு? ஒரு இம்யூன் டிஃபிஷியன்சி டிசீஸ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இம்யூனிட்டி பவர் எனக்கு குறைவா இருக்குது. எப்படி குறைவா இருக்குது அப்படின்னா ரொம்ப சிவியரா குறைவா இருக்குன்னு அர்த்தம். நம்ம உடம்புல இம்யூன் பவர் எதுக்கு? இம்யூனிட்டி பவர்னு சொல்றாங்களா, அது எதுக்குப்பா உடம்புல? எதிர்ப்பு சக்தி தான் இம்யூன் பவர். உடம்புக்குள்ள ஒரு கிருமி வருது அப்படின்னா அந்த கிருமியை கொண்டு உடம்பு பாதுகாக்கிறது யாரா அப்படின்னா அந்த இம்யூன் செல்ஸ் தான். யாருன்னா டபிள்யூபிசி. அவங்க தான் என்னது இம்யூன் செல்ஸ். நம்ம உடம்போட கார்டியன் வந்து யாரா அப்படின்னா டபிள்யூபிசி தான். அப்ப இவங்களுக்கு சுத்தமா என்ன கிடையாதா அப்படின்னா இம்யூனோ பவரே கிடையாது. அதான் என்னது சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, குழந்தைக்கு சுத்தமா என்ன கிடையாது, இம்யூன் பவர் கிடையாது. ஓகேவா? இதுக்கு காரணமான குரோமோசோம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா குரோமோசோம் 20. இதுக்கு காரணமான ஜீன் வந்து பாத்தீங்கன்னா அடினைன் டி அமினேஸ்ங்கிற அந்த ஜீன். அந்த ஜீன் எங்க இருக்கும்னா அந்த குரோமோசோம் 20ல தான் இருக்கும். அப்ப இவங்களுக்கு வந்து குரோமோசோம் 20 டிஃபெக்டா இருக்குது. அதனால ஏடிஏ ஜீன் வந்து என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் ஆகுது. அதனால உங்களுக்கு என்ன இருக்கா, சுத்தமா வந்துட்டு இம்யூன் பவர் சுத்தமா கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஓகேவா? அதனால இந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இம்யூன் பவர் இல்லாத குழந்தைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியெல்லாம் விட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை சீக்கிரம் செத்து போயிடும். இப்ப நம்ம சுவாசிக்கிற காத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய கிருமிகள் இருக்கும். நம்ம கிருமி உடம்புக்குள்ள போகும். ஆனா நம்ம உடம்போட கார்டியன் செல்ஸ் என்ன பண்ண அந்த கிருமியை கொண்டு உடம்ப என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே கிருமி உடம்பு டெய்லி வேலை உடம்பு உள்ள வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். இப்ப சுவாசிக்கும் போது உடம்புக்குள்ள கிருமி போயிட்டே தான் இருக்கும் உடம்புக்குள்ள வந்துட்டு. அப்ப கார்டியன்ஸ் வேலை பார்க்குது. இவங்களுக்கு சுத்தமா என்ன இல்லை எனக்கு வந்துட்டு அந்த கார்டியன் செல்ஸே டிஃபென்ஸ் மெக்கானிசமே அவங்களுக்கு இல்ல. அப்ப அந்த குழந்தை வெளியே போனா என்ன ஆகும்? சுவாசிக்கும் போது உள்ளக்குள்ள கிருமி போயிருமா? அப்ப காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல, குழந்தை இறந்து போயிடும். அதனால இந்த டிசீஸ் உள்ள குழந்தைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பபுள் மாதிரி ஏர் பேக் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளதான் குழந்தைய வளர்க்கவே செய்வாங்க. வெளியே விட முடியாது. பபுள் பேக் தெரியுது உங்களுக்கு, காத்து மாதிரி பேக் மாதிரி பெரிய பேக் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளேயே சாப்பாடு விளையாடுறது தூங்குறது எல்லாமே அந்த குழந்தை அதுக்குள்ளதான் பண்ணும். இந்த பபுள் பேக்குமே இந்த மாதிரி ரூம்ல பண்ண மாட்டாங்க. இந்த ரூமையே ஸ்டெர்லைஸ் பண்ணி ஆபரேஷன் தியேட்டர் பார்த்துருக்கீங்களா? ஆபரேஷன் பார்த்தா 3 ரவுண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஸ்டெர்லைஸ் பண்ண ரூம், அங்கதான் ட்ரெஸ்ஸிங் சேஞ்சிங் எல்லாமே ஃபுல்லா இதெல்லாம் காட்டுவாங்க. அடுத்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணி அவங்க சானிடைஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 3வது ரூம் தான் என்ன ரூம் இருக்கும் பாரு, சர்ஜரி ரூம் இருக்கும் ஃபுல்லா. அதுக்குள்ள நம்ம வெளியே இங்கேயே விட மாட்டாங்க, நம்மள ட்ரெஸ் மாத்திர ரூமுக்குள்ளே நம்மள விட மாட்டாங்க. நம்மள வந்துட்டு இங்கே ஒரு ரவுண்டு, அடுத்த ரவுண்டு, அதுக்கு அடுத்த ரூம் தான் அந்த சர்ஜரி. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து என்ன ரொம்ப ஸ்டெர்லைஸ்டா இருக்கும் ரூம் வந்து. ஏன்னா பூண்டு ஓப்பன் பண்றாங்க அந்த இடத்துல வந்து. அப்ப சுத்தி ஏர்ல கிருமி இருந்தா அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணுது உடம்புக்குள்ள வந்துட்டு போயிடும் அது வந்துட்டு. அதனால அந்த ரூம் வந்து எப்பயுமே பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த பபுள் பேக் செய்யற ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 3வது கேட்டகரி ரூமுக்குள்ள இந்த பபுள் பேக்கே செஞ்சிருப்பாங்க வந்து. எல்லாருமே உள்ள போக முடியாது. எல்லாருமே ஸ்டெர்லைஸ் பண்ணா உள்ள போக முடியும். இவங்க அந்த குழந்தைய தூக்க என்ன பண்ண தெரியுமா, கையில இங்க வெளியே இருந்து ஒரு ரப்பர் பேட் மாதிரி தெரியுதா, இங்க ஓட்ட மாதிரி தெரியுது பாருங்க. இதுக்குள்ளதான் இவங்க கையை வச்சு அந்த குழந்தைய தொடுறதோ தூக்குறதோ எல்லாமே வந்துட்டு டைரக்டா கையை தூக்க முடியாது அவங்க வந்துட்டு. இதுக்குள்ள வச்சா என்ன பண்ண முடியும், இங்க இருந்தும் கை இருக்கு. அதே மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஓட்ட மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வழியா தான் என்ன பண்ணாங்க, குழந்தைய தூக்குறது தொடுறது எல்லாம் இது மூலியம் பண்ணிக்கிறாங்க. மீனிங் புரியுதா? குழந்தை எப்ப வெளியே வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூபிசி எனக்கு இல்ல, அதனால இம்யூன் பவர் இல்ல, குழந்தை வெளியே வரல. எப்ப குழந்தை வெளியே வரலாம்? எனக்கு டபிள்யூபிசி கவுண்ட் அதிகமா இருந்தா வெளியே வரலாமா? டபிள்யூபிசி எங்கே உற்பத்தி ஆகும்னு பாத்தீங்கன்னா போன் மேரோ, எலும்பு மஜ்ஜையில டபிள்யூபிசி என்ன ஆகும்னா உற்பத்தி ஆகும். ஓகேவா? அப்ப எனக்கு வந்து எலும்பு மஜ்ஜையை நான் மாத்தி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன உற்பத்தி ஆகும் அப்படின்னா டபிள்யூபிசி உற்பத்தி ஆகும். ஓகேவா? டபிள்யூபிசி எங்கே உற்பத்தி ஆகும்னா எலும்பு மஜ்ஜை போன் மேரோல தான் உற்பத்தி ஆகும். ஓகேவா? அப்ப டபிள்யூபிசி நான் மாத்தி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா போன் மேரோ நான் மாத்தி வச்சுட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும், டபிள்யூபிசி வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிருமா. அப்ப குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லேயர்ல இருந்து ஒரு ரூமுக்குள்ள வெளியே வரலாம். அடுத்து அந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு வெளியே அனுப்புவாங்க. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைய ஒரு ஒரு லேயர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே அனுப்பி விட்டு என்ன பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டபிள்யூபிசி கவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த குழந்தை ஏர் பேக்ல வச்சு தானே வளர்க்குறாங்க. இது வந்துட்டு அதனால இந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பபுள் பாய் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பபுள் பாய் குறைபாடு அப்படின்னு. மீனிங் புரியுதா? எஸ்சிஐடியோட இன்னொரு பேர் என்னது, பபுள் பாய் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட், ரெண்டாவது லேக் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த பாயிண்ட், மூணாவது குழந்தைய ஸ்டெரைல் பபுள்ல வச்சு வளர்க்குறாங்க, நாலாவது அதனால இந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பபுள் பாய் குறைபாடு, பபுள் பாய் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க.
கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா பபுள் பாய் சிண்ட்ரோமோட இன்னொரு பேர் என்ன, அப்படி இல்லை அப்படின்னா எஸ்சிஐடியோட இன்னொரு பேர் என்ன, இவ்வளவுதான் கொஸ்டின். எஸ்சிஐடி இன்னொரு பேர் என்னது? பபுள் பாய் சிண்ட்ரோம், அவ்வளவுதான். எஸ்சிஐடினா என்னது? சிவியர் கம்பைன்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ், அதான் என்னது? எஸ்சிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். குரோமோசோம் நம்பர் 20, அதுக்கு காரணமான ஜீன் வந்து என்னது? ஏடிஏ ஜீன், அடினைன் டிஅமினேஸ் ஜீன், அவ்வளவுதான். அடுத்த டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம், டவுன் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் சிண்ட்ரோம் இது எத்தனாவது குரோமோசோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st குரோமோசோம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் சிண்ட்ரோம். ஒன்றும் இல்லைப்பா, நார்மலாக 21st குரோமோசோம் இப்படி இருக்கு பார்த்தீங்களா, இப்படி தானே இருக்கும். டவுன் சிண்ட்ரோம் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு குரோமோசோம் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிருக்கும், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 21st குரோமோசோம்ல வந்துட்டு ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குது, அது வந்து என்ன சிண்ட்ரோம்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குது அப்படின்னா டவுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மீனிங் என்னது? டவுன்னா குறையிறது. அப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, அப்போ எந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் வராதுன்னு ஃபில்டர் பண்ணுவோம்? இதுதான் ஃபர்ஸ்ட் அடிப்படை டவுன் சிண்ட்ரோம் தான். டவுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் குறையிறது, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குரோமோசோம் கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக இது வராதுன்னு என்ன பண்ணுவோம்? அடுத்து போவோம் நம்ம வந்து. ஆனால் ஆன்சர் வந்து என்னது? டவுன் சிண்ட்ரோம் தான். டவுன் அப்படின்னா குறையிறதுங்கிறது இங்கே மீனிங் இல்லை. டவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டோட பேர், கண்டுபிடிச்ச பேர் அந்த மாதிரி பேரா இருக்கும். மீனிங் புரியுதா? அதான் டவுன் குறைபாடுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து. நவுனை தான் என்ன பண்ணுவாங்க, அந்த பேரை தான் அப்படியே என்ன பண்ணுவாங்க தமிழ்ல வந்துட்டு அப்படியே சொல்லுவாங்க இந்த இடத்துல. கிளைன்ஃபில்டர் குறைபாடு, டவுன் குறைபாடு, ஜேக்கப் குறைபாடு, இது எல்லாமே என்னது? நவுன். அதெல்லாம் வந்துட்டு அப்போ அதெல்லாம் என்ன பண்ண முடியாது தமிழ்ல வந்துட்டு, மாத்தலாம் முடியாது. என்ன இருக்கோ அதே பேர் தான் அப்படியே படிக்கணும் நம்ம வந்து. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ரைட். இங்க வந்து முக்கியமான 21st குரோமோசோம், ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 21st ட்ரைசோமின்னு சொல்லுவாங்க. இதான் போன குரூப் வரும், முந்தின குரூப் வரும். 21st ட்ரைசோமி வந்து என்ன சிண்ட்ரோம்னு கேட்டிருந்தேன். என்ன சிண்ட்ரோம்? டவுன் சிண்ட்ரோம். ட்ரைசோமின்னா என்னது? 3ஆ? அப்ப 21st ட்ரைசோமின்னா என்ன அர்த்தம்? 21st குரோமோசோம்ல ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு, இதான்ப்பா ட்ரைசோமி. 1 2 3, அவ்வளவுதான். 21st குரோமோசோம் நார்மலா எப்படி இருக்கும்? இப்படிதான் 21st குரோமோசோம் இப்படிதான் இருக்கணும். ஒரு பேர் தானே இருக்கணும். இது ஒன்று இருக்கும், இது ஒன்று இருக்கும், இப்படிதான் இருக்கும். இதுல என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இதை 21st ட்ரைசோமின்னு சொல்லுவாங்க. சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ரிட்டார்டடா இருப்பாங்க, ஜாப்பனீஸ் நோஸ். நம்ம நிறைய குழந்தை டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளை பார்த்துருப்போம்ப்பா நம்ம வந்துட்டு, ஆனா அது டவுன் சிண்ட்ரோம்னு தெரியாம பார்த்துருப்போம், அவ்வளவுதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தையும் என்னது? மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு சிண்ட்ரோம், நிறைய சிண்ட்ரோம்ஸ் இருக்கு. டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஆனா அந்த குழந்தைகள் தெரியாம பார்த்துருப்போம், அவ்வளவுதான். சரியா? எழுது. முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்க? 21st குரோமோசோம், 21st ட்ரைசோமி, மென்டலி ரிட்டார்டட், ஜாப்பனீஸ் நோஸ் போட்டுங்க. டயக்ராம் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சுங்க, குரோமோசோம் டயக்ராம் வரைஞ்சுங்க. அடுத்தது அல்சைமர்ஸ் டிசீஸ். கவனிங்க, அல்சைமர்ஸ் டிசீஸ் இதுவும் எத்தனாவது குரோமோசோம் டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 21st குரோமோசோம் டிஃபெக்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்சைமர்ஸ் டிசீஸ். இவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் அண்டர்கோ டீஜெனரேஷன். டீஜெனரேஷன் என்ன பார்த்தோம்? ரீஜெனரேட் அப்படின்னா புதுசாக உருவாகிறதுக்கு பேர் ரீஜெனரேட். டீஜெனரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிறது அழியிறதுக்கு பேர் டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிட்டு இருக்கா அப்படின்னா டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கும். நியூரான்ஸ்ல வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து என்ன ஆகாதுன்னா நியூரான்ஸ்ல வந்து மைட்டாசிஸ் நடக்காது. நியூரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா செத்து போச்சு அப்படின்னா திரும்ப என்ன ஆகாது அப்படின்னா புது நியூரான்ஸ் வந்து உருவாகாது. இப்போ மைட்டாசிஸ்னா உடம்புல உள்ள செல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, உடம்புல உள்ள செல்ஸ்ல ஃபுல்லாக என்ன நடக்கும்? மைட்டாசிஸ் நடக்கும். இப்போ நிற்கும் போது ஒரு செல் செத்து போகுது அப்படின்னா உடனே என்ன ஆகும்? ஒரு செல் வந்துட்டு 2 செல்லாக பிரிஞ்சிடும். ஒரு செல் என்ன ஆகும்னா பாதியாக பிரிஞ்சு. உடம்புல 10 செல் இருக்குதுப்பா, ஒரு செல் செத்து போச்சு, இப்போ 9 செல் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு செல் வேணும் அப்படின்னா என்ன ஆகும்னா 9 என்ன ஆகும்னா 8 + 1 செல்லாக பிரியும். பிரிஞ்சு இந்த ஒரு செல் என்ன ஆகும்னா பாதியாக டிவைட் ஆகும். இப்போ எனக்கு எத்தனை செல் ஆயிருச்சு? எனக்கு வந்துட்டு 8 9 10 செல் டேலி ஆயிருச்சா? இந்த ப்ராசஸ் தான் மைட்டாசிஸ். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? 10 செல் இருக்குப்பா, ஒரு செல் செத்து போயிருச்சுப்பா உடம்புல.
அடுத்து என்ன ஆகும்னா இந்த 9 செல் இருக்கு பாத்தீங்களா, மிச்சம் உள்ள 9, இந்த 9 என்ன ஆகும்னா 8 பிளஸ் ஒரு செல்லா பிரியும். ஒன்னா பிரிஞ்சு இந்த ஒரு செல் என்ன ஆகும்னா பாதியா டிவைட் ஆகும். இப்போ எத்தனை செல் ஆயிருச்சு எனக்கு வந்துட்டு 10 டேலி ஆயிருச்சா. இந்த ப்ராசஸ் தான் மைட்டாசிஸ். நம்ம உடம்புல ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்கு மைட்டாசிஸ். சாகுற வரைக்கும் மைட்டாசிஸ் நடக்கும். ஆனா நரம்பு செல்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு ஏமைட்டாசிஸ். ஏமைட்டாசிஸ்னா என்ன அர்த்தம்? மைட்டாசிஸ் ஆப்சென்ட், அதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏமைட்டாசிஸ். எங்க நடக்கும்? பிரெயின் செல்ஸ் நியூரான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து ஏமைட்டாசிஸ். ஒண்ணுமே இல்ல, 10 நியூரான்ஸ் இருக்கா, இப்போ ஒரு நியூரான் செத்து போச்சு, 9 நியூரான். அடுத்து என்ன ஆகும்? இந்த 9 என்ன ஆகும்னா 8 பிளஸ் 1 பிரிஞ்சு பாதியா டிவைட் ஆகும். கரெக்டா? அப்ப அந்த ப்ராசஸ் தான் இங்கேயும் படிச்சோம். அதுக்கு பேர் தான் மைட்டாசிஸ்னே படிச்சோம். அப்புறம் திரும்ப அதே ப்ராசஸே நம்ம ஏமைட்டாசிஸ் பேரை மாத்தி படிக்கணும். புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இதான்ப்பா மைட்டாசிஸ். இதை இங்கே படிச்சுட்டோம். நம்ம உடம்பு சொல்ல மைட்டாசிஸ் நடக்குது. பிரெயின் செல்ஸ் என்ன ப்ராசஸ்? ஏமைட்டாசிஸ். அப்ப என்ன அர்த்தம்? 10 நியூரான்ஸ் இருக்குது, ஒன்னு செத்து போச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 நியூரான்ஸ், அவ்வளவுதான். திரும்ப என்ன ஆகாது? 8 பிளஸ் 1 பிரிஞ்சு நடக்கவே நடக்காது. இன்னொன்னு செத்து போச்சா 8, அவ்வளவுதான். திரும்ப புதுசா என்ன ஆகாதுன்னா உருவாகாது நியூரான்ஸ் வந்துட்டு. அதனாலதான் வயசானவங்களுக்கு கொஞ்சம் பழசெல்லாம் மறக்குது பாத்தீங்களா, அதுக்கு என்ன காரணம்? உங்க நியூரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். மீனிங் புரியுதா? ஏன்னா இங்க என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஏமைட்டாசிஸ். ஏ வந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்சென்ட். மைட்டாசிஸ் ஆப்சென்ட், அதுக்கு பேர் தான் என்னது? ஏமைட்டாசிஸ். அவ்வளவுதான். சரியா? ரைட். அதே மாதிரி நியூரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்குமா? ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ராக்ரெசிவ் லாஸ் ஆஃப் மெமரி வரும். ப்ராக்ரெசிவ் லாஸ் ஆஃப் மீனிங் என்னது? இங்கிலீஷ் யோசிங்க, சும்மா நார்மலா யோசிங்க. ப்ராக்ரெசிவ் லாஸ் ஆஃப் மெமரினா என்ன அர்த்தம்? மெமரி லாஸ் வரும், படிப்படியா மெமரி பவர் குறைஞ்சிட்டு போகும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. லாஸ் ஆஃப் மெமரி அப்படின்னா மெமரி பவர் போறது. ப்ராக்ரெசிவ்னா என்ன? ப்ராக்ரெசிவ் கார்டுன்னு சொல்றாங்க. என்னது? படிப்படியா அவனோட தரத்தை பத்தி பாக்குறது. அதே மாதிரி இவங்களுக்கு மெமரி பவர் என்ன ஆகும்னா படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு வரும். ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி நடந்த விஷயம்லாம் மறந்து போகும். அப்புறம் காலேஜ் ஸ்கூல் லைஃப் எல்லாம் மறந்து போகும். அப்புறம் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் மறந்து போகும். அது சொந்த ஃபேமிலி கூட பிறந்தவங்க அப்பா அம்மா மறந்து போகும். ஒரு டைம்ல தன்னைத்தானே யாருன்னே தெரியாது, ஒரு மாதிரி கிளீன் ஸ்லேட். அதுக்கு பேர் தான் என்னது? இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ். சரியா? இந்த டிசீஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரானிக் பிரெயின் சிண்ட்ரோம் அப்படின்னு. கடுமையாக மூளையை தாக்கக்கூடிய நோய் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ். சரியா? எழுதிக்கங்க. 21st குரோமோசோம் டிஃபெக்ட் ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட். 21st குரோமோசோம் வேற எதுக்கு படிச்சோம் நம்ம வந்துட்டு? டவுன் சிண்ட்ரோமுக்கு 21st குரோமோசோம் தான். டவுன் சிண்ட்ரோமோட இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? 21st ட்ரைசோமி. 21st ட்ரைசோமினா டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதே அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து என்னது? 21st குரோமோசோம் டிஃபெக்ட் தான். இதுல என்ன ஆகும்னா நியூரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிட்டு இருக்கும்? டிஸ்இன்டெகிரேட் ஆகிட்டு இருக்கும். அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ராக்ரெசிவ் லாஸ் ஆஃப் மெமரி இருக்கும். படிப்படியா அவங்களுக்கு என்ன ஆகும்னா மெமரி பவர் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதான் முக்கியமான பாயிண்ட். டிசீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரானிக் பிரெயின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையாக மூளையை தாக்கக்கூடிய நோய். இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். இது வந்து என்ன டிசீஸ் வந்து கிரானிக் பிரெயின் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்கேன். என்ன டிசீஸ்? அல்சைமர்ஸ் டிசீஸ். பிரெயின் சம்பந்தப்பட்டது வந்தாலே கண்டிப்பா என்ன டிசீஸ்? அது வந்துட்டு அல்சைமர்ஸ் டிசீஸ் தான் வரும். அடுத்து போலாமா? எழுதிங்களா? அடுத்து வந்துட்டு எக்லர் டான்லோஸ் சிண்ட்ரோம். ஹெட்டிங் போட்டுங்க. எக்லர்ஸ் டான்லோஸ் சிண்ட்ரோம். சரியா? இதுல ரெண்டு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட் அப்படின்னா டிஃபெக்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் கொலாஜன். இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாஜன் வந்து உற்பத்தி ஆகாது. அது ஒரே ஒரு டிஃபெக்ட் மட்டும் தான். அடுத்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கவனிங்கப்பா. அப்புறம் இந்த கொலாஜன் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜாயின்ஸ்ல உள்ள மசில்ஸ் ஃபுல்லா ஸ்டிஃபா நிப்பாட்டி வைக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா இந்த கொலாஜன் தான் காரணம். நம்ம ஸ்கின் எல்லாம் அப்படியே ஸ்டிஃபா நிக்கிது அந்த பிளேஸ்ல அப்படின்னா அது காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலாஜன் தான். இவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கொலாஜன் டிஷ்யூஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தசிஸ் ஒழுங்கு ஆகாது. அப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஜாயின்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்னா லூஸா இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் வந்து என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரெச்சி ஸ்கின்னா இருக்கும். அவ்வளவுதான். அந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிக்கிறேன்ல நிப்பாட்டுறா அப்படின்னா கொலாஜன் இங்க கொலாஜன் பிடிச்சிருக்கும், நிக்குது. இல்லை ஆட்டோமேட்டிக்கா என்ன கை வந்து கொஞ்சம் வந்து அப்படியே கீழே விழுந்துரும், ஸ்டிஃபா நிக்காது. அவ்வளவுதான். சரியா? எலிஜி இந்த டாபிக் முடிய போகுது. அப்புறம் புது டாபிக் நீங்க ஆரம்பிச்சுக்க. எழுதியாச்சா? அடுத்து போலாமா? அடுத்த டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்லர் சிண்ட்ரோம்.
ஸ்டிக்லர் சிண்ட்ரோம். இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் கொலாஜன் டிஃபெக்ட் தான். ஆனா எங்க இருக்கக்கூடிய கொலாஜன் ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல உள்ள கொலாஜன் வந்து என்ன ஆகும்னா டிஃபெக்ட் ஆயிடும். அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபேஸ்ல வந்து அப்நார்மலிட்டி வந்துடும். கண்ணு 2 நேரம் இருக்காது, மூக்கு கொஞ்சம் சைடில் வந்துடும். இந்த மாதிரி டிஃபெக்ட் அவங்களுக்கு இருக்கும். கண்ணு இப்போ நேரம் இருக்குல்லப்பா, இவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கண்ணு ஒரு கண் லைட்டாக கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும், நோஸ் இப்படி சென்டர்ல இல்லாமல் ஒரு பக்கம் விலகி இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஃபேசியல் அப்நார்மாலிட்டிஸ் ஃபுல்லாமே வரும். ஏன்னா கொலாஜன் வந்து எங்கே உள்ள கொலாஜன் போயிருச்சு, ஃபேஸில் உள்ள கொலாஜன். உடம்புல உள்ள கொலாஜன்ல ப்ராப்ளம் வந்து அது என்ன சிண்ட்ரோம்? எக்லர் டான்லோஸ் சிண்ட்ரோம். ஃபேஸில் உள்ள கொலாஜன்ல ப்ராப்ளம் வந்து அது என்ன சிண்ட்ரோம்? அது வந்துட்டு ஸ்டிக்லர் சிண்ட்ரோம். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எழுதிங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை சேர்த்து வேணா தெரிஞ்சுக்க. இது வரைக்கும் மட்டும் எழுதுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வேணாம். சரியாச்சா? அடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்ரன் சிண்ட்ரோம். ஜாக்ரன் சிண்ட்ரோம்ங்கிறது இது யாருக்கு வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மாய்ஸ்டர் உற்பத்தி பண்ணக்கூடிய கிளாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளாண்ட் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு அஃபெக்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல ஈரப்பதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய கிளாண்ட் எங்கெங்க இருக்கு, நம்ம உடம்புல எந்தெந்த ஆர்கான் ஈரப்பதத்தை உற்பத்தி பண்ணுது, எந்தெந்த கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்வெட் கிளாண்ட் ஒன்று இருக்குது, உடம்புல வேர்வையை உற்பத்தி பண்ணக்கூடிய கிளாண்ட், அவ்வளவுதான். அடுத்து வேற என்ன சொல்றா சத்தமா? சலைவரி கிளாண்டு, உமிழ்நீர் சுரப்பிகள். அடுத்து வேற என்ன கிளாண்ட் இருக்குது? நம்ம கண்ணில் வந்து ஈரப்பதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய டியர்ஸ் கிளாண்ட். மொத்தமே 3 தான். அந்த 3 கிளாண்டுமே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிரும். அப்போ உடம்புல வேர்வையை இல்லாட்டி நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? ட்ரை ஸ்கின் ஆயிருமா? ரைட். மவுத்தில் சலைவாவே இல்லாட்டி என்ன ஆகும்? ட்ரை மவுத் ஆயிருமா? கண்ணில் டியர்ஸ் என்ன ஆகும்? ட்ரை ஐஸ் ஆயிருமா? அதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ரன் சிண்ட்ரோம். அவ்வளோதான். ஜாக்ரன் சிண்ட்ரோம் மாய்ஸ்சர் ப்ரொடியூசிங் கிளாண்ட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அஃபெக்ட் ஆயிரும். அதனால என்ன ஆகாது அப்படின்னா சலைவா உற்பத்தி ஆகாது, டியர்ஸ் உற்பத்தி ஆகாது, வேற என்ன உற்பத்தி ஆகாது? ஸ்வெட் வந்து உற்பத்தி ஆகாது, 3 இருக்காது. அதனால ட்ரை மவுத்து, ட்ரை ஐஸ், ட்ரை ஸ்கின். அவ்வளோ. இதான் என்னது? ஜாக்ரன் சிண்ட்ரோம். அவ்வளோதான். ஹெட்டிங் போட்டுங்கப்பா, செல் பயாலஜி. ஹெட்டிங் போட்டுங்கப்பா, செல் பயாலஜி. செல் உயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. செல் பயாலஜி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, ஸ்டடி ஆஃப் செல்ஸ். செல்களை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. செல் அப்படின்னு என்னன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு உயிருள்ள ஒரு பொருளோட அடிப்படை அலகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான். ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். நம்ம உடம்பு ஃபுல்லாமே எதனால உருவாயிருக்கும் அப்படின்னா செல்லால தான் உருவாயிருக்கும். கண்ணில் பார்த்தா ரெட்டினல் செல்ஸ், பிரெயினில் பார்த்தா பிரெயின் செல்ஸ், பிளட்ல பார்த்தா பிளட் செல்ஸ், கிட்னியில் பார்த்தா கிட்னி செல்ஸ். நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கான்ஸுமே மேட் அப் ஆஃப் என்னதா? செல்ஸ் தான். ஸோ அந்த செல்லை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் செல் பயாலஜின்னு சொல்லுவாங்க, அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டாலஜினால என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் செல்ஸ். சரியா? முதல்ல சொன்ன மாதிரி என்னது? செல்லு தான் வந்து என்னது? பேசிக் அண்டு ஃபங்க்ஷனல் ஆஃப் லைஃப். ஒரு உயிருள்ள ஒரு பொருள் அடிப்படை அலகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எழுதிங்க. செல்லு தான் கண்டிப்பா என்னது? பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் வந்து என்னது? செல்லு தான். அதே மாதிரி செல் பயாலஜி தான் ஸ்டடி ஆஃப் செல்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவன் என்ன கேட்பான் தெரியுமா? சைட்டாலஜி தான் கேட்பான். சைட்டாலஜினா என்ன மீனிங்? ஸ்டடி ஆஃப் செல்ஸ். புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஸ்டடி ஆஃப் செல்ஸ்னு கொடுத்து சைட்டாலஜி தான் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. புரியுதா? செல் பயாலஜி கொடுக்க மாட்டாங்க. அடுத்து கிட்னி செல்ஸோட பேர் என்ன சொல்லுவாங்க? நெஃப்ரான் சொல்லுவாங்க. பிரெயின் செல்ஸோட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் பண்ணாம எழுதிங்க. கிட்னி செல் வந்து என்னது? நெஃப்ரான். பிரெயின் செல்ஸ் வந்து என்னது? நியூரான் சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஸ்மாலஸ்ட் செல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்ஸ். விந்தணுக்கள் தான் வந்து என்னது? ஸ்மாலஸ்ட் செல்லு. லார்ஜஸ்ட் செல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவம். அண்டம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்கஸ்ட் செல் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் செல்ஸ். லார்ஜஸ்ட் வேற, லாங்கஸ்ட் வேறப்பா.
லார்ஜஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சைஸ்ல பெருசு வந்து லார்ஜஸ்ட். லாங்கஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? லென்த்ல பெருசு வந்து என்னது? லாங்கஸ்ட். நியூரான்ஸ் பார்த்துருக்கீங்களா? இப்படிதான் இருக்கும். சைட்டான், ஆக்சான், டென்ட்ரைட்ஸ், இப்படிதான் நியூரான்ஸ் இருக்கும். இதான் என்னது? லாங்கஸ்ட். பேரப்பா. அடுத்து செல்லை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ராபர்ட் ஹூக். செல்லை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். ஃபர்ஸ்ட் கவனிங்க. அடுத்து செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் உட்கருன்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் தான் ஒட்டுமொத்த செல்லையுமே கண்ட்ரோல் பண்ணி நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா அவர் பேர் வந்து ராபர்ட் ப்ரவுன். ராபர்ட் ஹூக் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு கண்ணாடி கடை வச்சிருப்பாரு. அதுல இருந்து என்ன பண்ணுவாரா அப்படின்னா அவரே ஒரு மைக்ரோஸ்கோப்பை ரெடி பண்ணி அந்த ஆணியனோட தோல் இருக்கு பாத்தீங்களா, அதை உள்ள வச்சு அதுல இருந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா செல்லை வந்து என்ன பண்ணிருப்பாரு? கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹோம்மேடு மைக்ரோஸ்கோப் அவரே ரெடி பண்ணிருப்பாரு கண்ணாடி வச்சு. சரியா? ரைட். அடுத்து செல்லுக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு பார்ட்டுமே ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா செல் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. செல் தியரி சொன்னது யாரா அப்படின்னா சில்லடன் அண்ட் ஸ்வான். இந்த 3 சயின்டிஸ்டோட பேர் முக்கியமா தெரியும். செல்லை கண்டுபிடிச்சது யாருன்னா ராபர்ட் ஹூக். நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் ப்ரவுன். செல் கோட்பாடு செல் தியரியை சொன்னது யாரா அப்படின்னா சில்லடன் அண்ட் ஸ்வான். இந்த 3 பேர் பேரை எழுதி. மேத்யூ சில்லடன், தியோடர் ஸ்வான். முழு பேரு மேத்யூஸ் சில்லடன் அண்ட் தியோடர் ஸ்வான் தான் முழு பேர். நீங்க என்ன பண்ணிக்கங்க? ஸ்கில்லடன் அண்ட் ஸ்வான் அந்த பேரை தெரிஞ்சுக்கணும். அப்படியே முதல்ல ஒரு காலத்துல பார்த்தா இந்த கொஸ்டினே நிறைய டைம்லாம் கேட்டிருக்காங்கப்பா. ஒரு காலத்துலலாம் இதையே அவ்வளவுதான் கேட்பாங்க. செல்ல கண்டறிந்தவர் யாரு, உட்கருவை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்பாங்க வரிசையா. அப்பெல்லாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா இவ்வளவுதான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கம்மியா தான் இருக்கும். நான் அப்போ எழுதுனதில்லை. நான் சும்மா பார்த்துருக்கேன் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து. அப்பவே எழுதினா எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கும். சப்பையா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. கொஸ்டின் பார்த்தா எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். செல்லின் தற்கொலை பைகள் அழிக்கப்படுவது எது, அது ஒரு கொஸ்டினா இருக்கும். அதுக்கு கீழே வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் வந்து என்னது? மைட்டோகாண்ட்ரியா. தமிழ்ல என்னப்பா சொல்லுவாங்க? சரி திடீர்னு கேட்ட ஒன்று வந்துட்டு மறந்து போயிடுச்சு. அது வந்துட்டு அடுத்த கொஸ்டின் அந்த கொஸ்டினை கேட்டு வைப்பாங்க. அப்ப ஒரே புக்லயே ஒரே லெசன்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் 3 கொஸ்டின்லாம் வரும் வரிசையா. அந்த ஒவ்வொரு கொஸ்டினை பார்த்தா 2வது லைன் கூட வராது. ஒரே லைன் மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரித்தெழுதுக்கு 5 கொஸ்டின், சேர்த்தெழுதுக்கு 5 கொஸ்டின், இலக்கண குறிப்பு எல்லாமே என்னன்னா மொத்தமே ஒரு 10 பேட்டர்ன் தான் இருக்கும். அந்த 10 பேட்டர்ன்ல இருந்து ஒவ்வொரு பேட்டர்ன்ல 5-10 கொஸ்டின் மொத்தமா என்னது 100 கொஸ்டின் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்பதான் என்ன ஆயிருச்சு? 100 பேட்டர்னுக்கு மேல இருக்குது. ஒவ்வொரு பேட்டர்ன்லயும் ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். நம்ம பார்த்தோன்னா 3 ஹவர்ஸ் தேவையே படாது. மொத்தம் கொஸ்டின் பேப்பர் முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் தான் ஆகும். டக்கு டக்கு என்ன பண்ண பாஸ்டா வந்து எல்லாம் நம்ம கொஸ்டின்லாம் என்ன பண்ண ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்லாம் இருக்காது. அப்பெல்லாம் அசஸ் அண்ட் ரீசன்லாம் எதுவுமே இருக்காது. வெறும் சூஸ் த பெஸ்ட்னா ஒரு லைனு, அதை விட்டா மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் இவ்வளவுதான் கேட்பாங்க. இப்பதானே ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட், 2 and 3 சூஸ் த கரெக்ட் பேரு, சூஸ் த ராங் பேரு, அசர்ஷன், ரீசன் எல்லாமே இப்பதான் அந்த புதுசா கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது கிளீனா. சரியா? ரைட். ரீடிங்ல அதை வந்துட்டு ரைட். அடுத்து செல்லை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா கவனிச்சுக்க. மொத்த செல்லை வந்து 2 டைப்பா பிரிப்பாங்கப்பா. ப்ரோகாரியாட்டிக் செல், யூகாரியாட். கவனிச்சுங்க, யூகாரியாட்டிக் செல் 2ஆ பிரிப்பாங்க. சரியா? ப்ரோ அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் அப்படின்பாங்கப்பா. பிரிமிட்டிவ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரிமிட்டிவ்னா என்னது? இப்போ டைனோசர் வந்து ஒரு பிரிமிட்டிவ் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிமிட்டிவ்னா பழமையானன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிமிட்டிவ் செல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட் அக்செப்டட் தியரி வந்து என்ன தியரிப்பா? பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. மொத்தமா ஒரே ஹாட்டான பாலா இருந்திருக்கும். அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா ஒன்னா இருந்து வெடிச்சு செதறி என்ன ஆயிருச்சு? அப்படியே ஒவ்வொரு சோலார் சிஸ்டமா ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எர்த் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஹாட்டான பால் மாதிரி இருந்திருக்கும். பல மில்லியன் வருஷமா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா கூலிங் ஆயிருக்கும். கூலிங் ஆனதுக்கு அப்புறம் கேசஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். கேசஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மேகக்கூட்டங்கள் உருவாயிருக்கும். மேகக்கூட்டங்கள் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அங்கே மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்திருக்கும். அதுல சேர்ந்து மழை தண்ணி பூமியில விழுந்து அந்த மழை தண்ணி பூமியில தேங்கி இருந்து அதுல இருந்து என்ன உருவாயிருக்கும் அப்படின்னா உயிரினங்கள் வந்து உருவாயிருக்கும். இதுதான் ஒரே ஒரு தியரி. தண்ணி இல்லாம எந்த உயிரினம் என்ன ஆகாது அப்படின்னா உருவாகாது. மீனிங் புரியுதா?
ஸோ அப்படி பூமியில உருவான முதல் உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஈயோ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. ப்ரோ அப்படின்னா பிரிமிட்டிவ், கேரியோ அப்படின்னா மீனிங் என்ன தெரியுமா? சொல்லுங்க, கேரியோன்னா என்ன? இது நீங்க சொல்லலாம். கேரியோன்னா என்னது? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? கேரியோ டைப்பிங்னா என்னது? கேரியோ டைப்பிங்னா என்னது? கேரியோ டைப்பிங்னா என்னன்னு கேட்டேன். குரோமோசோமோட வரைபடத்தை பார்க்குற அந்த முறையோட பேர் தான் கேரியோ டைப்பிங்னு படித்தோம். அந்த கிராஃபுக்கு பேரு கேரியோகிராம். பரவாயில்ல, குரோமோசோம்னு தெரிஞ்சா கூட ஓகே தான், கேரியோ டைப்பிங்கை குறிச்சிடலாம். அப்போ அந்த இடத்துல வர கேரியோனுங்கிற வார்த்தைக்கு அங்கே நான் மீனிங் சொல்லியிருப்பேன். நான் கேரியோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, கேரியோ அப்படின்னா அவங்க சொன்ன பாயிண்ட் என்னது? நியூக்ளியஸ் தான். ப்ரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக், கேரியோ கைனசிஸ், கேரியோ டைப்பிங், கேரியோகிராம் எல்லாத்துலேயுமே கேரியோனுங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து என்ன? நியூக்ளியஸ் தான். ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள தான் யார் இருப்பா அப்படின்னா குரோமோசோம் இருக்கும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அப்ப ப்ரோ அப்படின்னா பிரிமிட்டிவ், கேரியோ அப்படின்னா என்னது? நியூக்ளியஸ். அப்ப மீனிங் என்ன அர்த்தம்? பழமையான உட்கருவை கொண்ட செல்லு தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா? இந்த ப்ரோகாரியாட்டிக்ல என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு முழுமையுமாக வளர்ச்சி அடைந்த உட்கரு இதுல காணப்படாது. இப்ப நார்மலா ஒரு செல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல் வால் இருக்கணும்ப்பா, ஓகேவா? ஒரு சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கணும். அதே மாதிரி நிறைய செல் ஆர்கனல்ஸ் வந்து நிறைய செல்லுக்குள்ள இருக்கும், சரியா? நியூக்ளியஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா செல் ஆர்கனல்ஸையும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா இது நார்மலா ஒரு செல் கணக்கு. இதான் நார்மலா ஒரு செல், ஓகேவா? ஆனா ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, அதோட செல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான். என்ன இருக்காது அப்படின்னா செல் வால் ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது. அதே மாதிரி நியூக்ளியஸ் எப்படி இருக்காது அப்படின்னா ஒழுங்கா டெவலப் ஆன நியூக்ளியஸ் வந்து இருக்காது. அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோகாரியாட். இப்போ பாக்டீரியா, வைரஸ், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் செல்லு கீழே வந்துடும். அப்பனா மீனிங் என்ன அர்த்தம்னா ஒரு செல்லு கூட இல்லாத உயிரினம் தான், அதுக்கு பேர் தான் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம சொல்றோம். நம்ம வந்து மீனிங் புரியுதா? அதனால இதுல என்ன இருக்கு? அதுல வந்துட்டு ஒரு செல்லு கூட இல்லாத உயிரினம் தான் என்னது? ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோகாரியாட்டிக்கு கீழே தான் வரும். இந்த மாதிரி ஒரு செல்லு இருந்தா அது என்ன ஆயிரும்னா ஒரு செல் உயிரி ஆயிரும். அப்ப இந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு செல்லு கூட இல்லாத உயிரினம்னு அர்த்தம். இப்போ பூமியில வந்து ஃபர்ஸ்ட் யார் தான் உருவாயிருப்பா? இந்த ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் தான் ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கும். நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் உருவான உயிரின பேர் என்னது? பாக்டீரியா. பாக்டீரியால வந்து என்ன செல் இருக்கும்? ப்ரோகாரியாட்டிக் செல் தான் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாக்டீரியா வந்து என்னது? அது ஒரு ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம், அவ்வளவுதான். மைக்ரோ ஆர்கானிசம்னாலும் ஒண்ணுதான், ப்ரோகாரியாட்டிக்னாலும் என்னது? எல்லாம் ஒரே மீனிங் தான். அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு முழுமையுமா வளர்ச்சி அடைந்த உட்கரு இல்லாத செல் தான் வந்து என்னது? ப்ரோகாரியாட்டிக் செல். இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து என்ன நடக்குது? எவல்யூஷன், பரிணாமம் நடக்குது. அதுல இருந்து அப்டேட் ஆகுது. அப்படி உருவான செல் தான் வந்து என்னது? யூகாரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் கிடையாது, வெல் டிஃபைன்டு. இங்கேயுமே நியூக்ளியஸ் ஆப்ஷன் அந்த பாயிண்ட் தப்பு. நியூக்ளியஸ் அங்கே இருக்கும், ஆனா எப்படி இருக்கும்னா அண்டர் டெவலப்டு நியூக்ளியஸா இருக்கும். யூகாரியட்ல என்ன வந்துடும்? ஒரு வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸா டெவலப் ஆயிரும். அவ்வளவுதான் மீனிங். புரியுதா? இங்கேயும் நியூக்ளியஸ் இருக்கும்பா, இங்கேயும் நியூக்ளியஸ் இருக்கும்பா. இங்க வந்து ஒழுங்கா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, இங்க என்ன இருக்கும்? நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மீனிங் புரியுதா? ரைட். யூகாரியட்டிக் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஃபர்ஸ்ட் யார் உருவாவான்னு தெரியுமா? யூகாரியட்டிக் ஆர்கானிசம்ல ஃபர்ஸ்ட் வந்து யாரு உருவாவா அப்படின்னா ஒரு செல் உயிரி ஃபர்ஸ்ட் உருவாகும். இதுக்கு அடுத்து யாரு உருவாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல செல் உயிரிகள். அப்படிதான் பாடல் உருவாகும். ஃபர்ஸ்ட் ஒரு செல்ல கூட இல்லாத உயிரினம் ஃபர்ஸ்ட் உருவாகுது, அதான் என்னது? ப்ரோகாரியாட்டிக். அடுத்து ஒரு செல் உயிரி உருவாகும், அடுத்து பல செல் உயிரி உருவாகும். இப்ப நம்மள ஒரு செல் உயிரியா பல செல் உயிரியா? நம்ம உடம்புல ஒரே செல்லு தானப்பா இருக்கும், உடம்புல இல்லையா?
நம்ம உடம்பு ஃபுல்லாமே ஒன்னா தானே இருக்குது, அப்புறம் எப்படி மல்டி செல்லுலர்னு சொல்லுவீங்க? புரியல என்னது? நிறைய செல்ஸ் இருக்குமா? கன்ஃபார்மாவா? உடம்பு ஒண்ணுங்கிறது இல்லப்பா, உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கும். நம்மள என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலர் தான். ஒரு கியூபிக் எம்எம் ஆஃப் பிளட்ல எத்தனை ஆர்பிசி படிச்சோம் நம்ம? சர்க்குலேட்டரி முடிச்சிட்டோம்ல. ஒரு கியூபிக் எம்எம் ஆஃப் பிளட்ல எவ்வளவு ஆர்பிசி படிச்சோம்? 5 மில்லியன் ஆர்பிசி படிச்சோம். அப்போ ஒரு கியூபிக் எம்எம் ஆஃப் பிளட்ல பாத்தீங்கன்னா 50 லட்சம் செல்ஸ் இருக்கும். அப்போ உடம்புல எவ்வளவு பிளட் இருக்குது, எவ்வளவு ஆர்கான்ஸ் இருக்கு, நம்மள என்னது? நம்மள மல்டி செல்லுலர் தான். எக்ஸாம்பிள் சொன்னலப்பா, 10 செல் இருக்கு, ஒன்று செத்து போச்சுன்னா பிரியும் சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கே 10 சொன்னேன்ல, அப்புறம் என்னது? நம்மள பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலர். உண்மையில ஃபர்ஸ்ட் யார் உருவாயிருப்பா அப்படின்னா ப்ரோகாரியாட்டிக் உருவாயிருக்கும். அதுக்கடுத்து அடுத்த அப்டேட்ல யார் உருவாவா? யூகாரியாட்ஸ் உருவாகும். யூகாரியாட்ஸ்ல ஃபர்ஸ்ட் யார் உருவாவா அப்படின்னா ஒரு செல் உயிரி உருவாகும். அதுக்கடுத்து யார் உருவாவா அப்படின்னா பல செல் உயிரிகள் வந்து உருவாகும். இப்படிதான் பூமியில வந்து ஆர்டர் உருவாகும். ஃபர்ஸ்ட் ஹாட்டான பால், கேசஸ், கிளவுட்ஸ், வாட்டர் தேங்கி பூமியில ஆர்கானிசம் உருவாகும். அப்படி உருவான முதல் உயிரினம் பாக்டீரியா. அதான் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ப்ரோகாரியாட்டிக் எடுத்துக்காட்டு. ப்ரோகாரியாட்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த அப்டேட் ஆகுது. அதுல உருவானது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யூகாரியாட்டிக் உருவாகுது. யூகாரியாட்லயே ஃபர்ஸ்ட் யார் உருவாவா அப்படின்னா யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் உருவாகும். அதுக்கடுத்து அடுத்த அப்டேட்ல என்ன உருவாகும்னு பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வந்து உருவாகும். இப்படிதான் ஆர்டர்ல உருவாகும். சரியா? ரைட். இப்ப இன்னும் ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க நடுவுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, மீசோ கேரியோட்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இந்த மீசோ கேரியோட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குரங்குல இருந்து மனுஷன் உருவானன்னு படிக்கிறோமா? ஃபர்ஸ்ட் குரங்கு உருவாச்சு, திடீர்னு பார்த்தா நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா மனுஷனா வரல. அப்படியே குரங்குல இருந்துட்டு பயங்கரமான அப்டேட் நடக்கும் வரிசையா. ஃபர்ஸ்ட் உருவானவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க. எதுப்பா? ஹோமோக்கு முன்னாடி இருக்குமே. ஃபர்ஸ்ட் ராமாபெத்திகஸ். அடுத்து உருவானவங்களுக்கு பேரு சிவாபெத்திகஸ். அடுத்து உருவானவங்களுக்கு பேரு ட்ரையோபெத்திகஸ். அடுத்து உருவானவங்களுக்கு பேரு ஆஸ்ட்ரோலோபெத்திகஸ். இதுக்கு அடுத்து உருவானவங்களுக்கு பேர் சொல்லுங்க. இங்க என்ன ஆரம்பிக்கும்? ஹோமோல ஆரம்பிக்கும். யாரு? ஹோமோ ஹேப்லிஸ். இதுக்கு அடுத்து ஹோமோ எரெக்டஸ். இதுக்கு அடுத்து ஹோமோ எர்காஸ்டர். இதுக்கு அடுத்து குரோமேக்னான். இதுக்கு அடுத்து நியாண்டர்தால் மேன். இதுக்கு அடுத்து யாரு வருவா அப்படின்னா ஹோமோ சப்பியன்ஸ். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்க ராமாபெத்திகஸ்ல ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் வந்திருக்கோம்? ஹோமோ சப்பியன்ஸ் வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம. கவனிங்க, இங்க கவனிங்க எல்லாரும். அப்ப ஒரே ஆர்டர்ல மனுஷ இனம் வந்து உருவாகல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுல்லா ஹேரி கொரில்லாஸ் மாதிரி இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஹேர் குறைஞ்சிருக்கும். 4 கால்ல நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் நிமிர்ந்து 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சது. அந்த மாதிரி படிப்படியா ஒவ்வொன்றிலையும் என்ன ஆகும்னா ஒவ்வொரு அப்டேட் ஆகும் ஃபுல்லா வந்துட்டு. அதே மாதிரி ப்ரோகாரியாட்ஸ் உருவாச்சு அப்படின்னா டக்குன்னு உடனே என்ன ஆகாதா அப்படின்னா அடுத்தது யூகாரியாட்ஸ் உருவாகாது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல உருவானதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மீசோகேரியோட்ஸ் அப்படின்னா. அப்ப இந்த பார்த்தா என்ன தெரியுமா இருக்கும்? இந்த ப்ரோகாரியோட்ஸோட கேரக்டரும் இங்க இருக்கும், இந்த யூகாரியோட்ஸோட கேரக்டரும் இங்க இருக்கும். ரெண்டும் கலந்ததுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீசோகேரியோட்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோகாரியோட்ஸ் உருவாகுதா, அதுக்கு அடுத்து ஒரு சின்ன அப்டேட் வருதா, அதுக்கு பேர் தான் மீசோகேரியோட்ஸ். இதுக்கு அடுத்து ஒரு அப்டேட் வருது பாத்தீங்களா, அதுக்கப்புறம் உருவானதுக்கு பேர் தான் என்னது? யூகாரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ப்ரோகாரியோட் டைரக்டா என்ன ஆகாதா அப்படின்னு யூகாரியோட்ஸ். இப்ப நான் இங்க இருந்து அங்கே போகணும் அப்படின்னா ஒரே பல்ல தாண்ட முடியாது. நான் இங்க இருந்து ஒரு ஸ்டெப் நடுவுல வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? நான் வந்துட்டு அங்கே தாவ முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோகாரியாட்ஸ் உருவாகுது. திடீர்னு அடுத்த அப்டேட்ல என்ன ஆகாது அப்படின்னா எல்லாமே நியூக்ளியஸ் சூப்பரா டெவலப் ஆகி செல்வால் ஆகி எல்லா பார்ட்ஸ் டெவலப் ஆகி உடனே யூகாரியாட்ஸா உருவாகாது. இதுல இருந்து என்ன பண்ணும்? செல்வால் மட்டும் கொஞ்சம் நாள் டெவலப் ஆயிருக்கும், நியூக்ளியஸ் கொஞ்சம் ப்ராசஸிங்ல இருக்கும். அப்படி உருவானதுக்கு பேர் தான் என்னது? மீசோகேரியோட்ஸ். அதுக்கு அடுத்த அப்டேட்ல வந்து என்னது? செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே உருவாகி எல்லா பார்ட்ஸையும் கரெக்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூகாரியோட்ஸ். அனிமல்ஸ் அப்படி மீசோகாரியோட்ஸ்ல வரும். அனிமல்ஸ் எல்லாம் மல்டி செல்லுலர்ல. ஆமா, மீசோகாரியோட்ஸ் ப்ரோகாரியோட்ஸ் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் தான். கண்ணுல பார்க்கவே முடியாது. நம்ம வந்து கண்ணுக்கு பார்க்க தெரிஞ்சது எல்லாமே என்னது? யூகாரியோட்ஸ்லயும் மல்டி செல்லர் தான் கண்ணில் பார்க்க முடியும். அமீபா கண்ணுக்கு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு வந்துட்டு ஒரு செல் உயிரி வந்துட்டு செல்லை ஃபர்ஸ்ட் கண்ணில் பார்க்க முடியுமா? நம்ம வந்துட்டு கண்ணில் பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்படி அனிமல்ஸ் தான் கண்ணுக்கு தெரியுது நம்மளுக்கு. அனிமல்ஸ் எல்லாமே யூகாரியோட்ஸ்ல மல்டி செல்லுலர்ல வரக்கூடியது. நம்மள மாதிரி சேர்ந்தது அது எல்லாமே வந்துட்டு. சரியா?
ப்ரோகாரியாட்ஸ் கண்ணில் பார்க்க முடியாது, மீசோகாரியாட்ஸும் கண்ணில் பார்க்க முடியாது, யூகாரியாட்ஸில் யூனிசெல்லுலரை கண்ணில் பார்க்க முடியாது. ஓகேவா? ஏன்னா ஒரு செல் உயிரியை வந்து எப்படி பார்க்க முடியும்? நார்மலில் கூட தெரியாது. எதில் தெரியும் நமக்கு வந்துட்டு? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். சரியா? யூகாரியாட்ஸில் மல்டி செல்லரில் நல்ல அப்டேட்டட் ஆர்கானிசம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? we can see through normal eye. ஓகேவா? எழுதிக்கிறீங்களா? ரைட். செல்லை வந்து 2 கேட்டகரியாக பிரிப்பாங்கன்னு எழுதிங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியாட்ஸ். நான் சொன்ன பாயிண்ட் தான் அப்படியே. எவ்வளோ கேப் பண்ணணும்னு கேட்டுங்கப்பா. அந்த இடத்த மட்டும் கேப் விட்டுக்கோங்க. சைனோபாக்டீரியாக்குப்பா. சைனோபாக்டீரியாக்கு இன்னொரு பேர் தான் ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. அதுவும் என்னன்னா ப்ரோகாரியாட் தான். இங்க இருக்கு பாருங்க, கேரியோ. ப்ரோகாரியாட் என்னது? கேரியோ அப்படின்னா மீனிங் என்னது? நியூக்ளியஸ். அதை போட்டுங்க. ப்ரோ அப்படின்னா என்னது? பிரிமிட்டிவ். அந்த வார்த்தையை எழுதிங்க. தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ப்ரோனா தொன்மையான, கேரியோ அப்படின்னா என்னது? உட்கருன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான். எழுதியாச்சாப்பா? அடுத்து என்ன எழுதுவீங்க? மியூசிக் எழுதிக்கிறீங்களா? அடுத்து மியூசோகாரியாட்ஸ் எழுதிங்க. மியூசோகாரியாட்ஸ்ல என்ன ஆகுது? என்ன பாயிண்ட் எழுதுவீங்க? இந்த இருக்கு பாருங்க. இட் ஹேஸ் த கேரக்டர்ஸ் ஆஃப் போத் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ். இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிங்க. அவ்வளவுதான். ப்ரோகாரியோட்ஸோட பண்புகள் இதுல இருக்கும். வேற என்ன இருக்கும்? யூகாரியோட்ஸோட பண்புகளும் இதில் காணப்படும். தமிழா பாருங்க 2 பேர். இல்ல இங்கிலீஷ் தானே. முடிஞ்ச வரைக்கும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்க, தமிழ்ல படிச்சாலும் இங்கிலீஷ்லேயே தெரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு வந்துட்டு. சரியா? பாருங்க, ப்ரோகாரியாட்டின் சில பண்புகள் இதுல காணப்படும், யூகாரியாட்டின் சில பண்புகள் என்ன பண்ணுது? காணப்படும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீசோகாரியோட் அப்படின்பாங்க. It has the properties of both the prokaryotes and eukaryotes. ஏன்னா ரெண்டுக்கு நடுவில் உருவானதானப்பா மீசோகாரியோட்ஸ்ங்கிறது. அப்ப என்ன ஆகும்? இந்த பக்கத்துல இருந்து கொஞ்சமும் இருக்கும், இங்க இருந்து கொஞ்சமும் இருக்கும். அதுதான். எழுதிட்டீங்களா? அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? யூகாரியோட்ஸ். ஹெட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. நீங்களே எழுதுங்க. ப்ரோகாரியோட்ஸ் எழுதிட்டீங்களா? அதை வச்சு யூகாரியோட்ஸ் எழுதுங்க. என்ன பாயிண்ட் எழுதுவீங்க? வெரி குட். வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இஸ் பிரசன்ட். வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இஸ் பிரசன்ட் எழுதிட்டு எக்ஸாம். அதுக்கு முன்னாடி இது எழுதிட்டீங்கப்பா. சாரிப்பா. மீசோகாரியோட்ஸுக்கு எக்ஸாம்பிள் எழுதிங்க. நாக்டிலூக்கா, ஜிம்னோடினியம், பெரிடினியம், டைனோஃபிளாஜெல்லேட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீசோகாரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ப்பா. மீசோகாரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ப்பா. யூகாரியோட்ஸ் எழுதிடாதீங்க. மீசோகாரியோட்ஸ் எழுதினீங்களப்பா, அதோட எக்ஸாம்பிள் இது வந்துட்டு. அப்ப மேல எழுதுங்க. யூகாரியோட்ஸ் கீழே எழுதக்கூடாது. அப்ப அடிச்சிருங்க. அதை அடிச்சிருங்க. அதை வந்துட்டு பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. நாக்டிலூக்கா, ஜிம்னோடினியம், பெரிடினியம், டைனோஃபிளாஜெல்லேட். இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா மீசோகாரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? புக்கை தாண்டி கண்டிப்பா கொஸ்டின் கேட்க மாட்டான்ப்பா உங்களுக்கு. புக்கில் உள்ளது மட்டும்தான் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரோகாரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அடிச்சா 1000 எக்ஸாம்பிள் வரும். யூகாரியோட்ஸ்க்கு 1000 எக்ஸாம்பிள் வரும். அதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. உங்களுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்கானோ அதைத்தான் கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? அந்த எக்ஸாம்பிளை மட்டும் என்ன பண்ணிட்டு போயிருங்க, ஒழுங்கா தெளிவா படிச்சுட்டு போயிருங்க. சரியா? இப்போ யூகாரியோட்ஸ் எழுதுங்க. கண்டிப்பா அடுத்து யூகாரியோட்ஸ் தான். அடுத்து யூகாரியோட்ஸ் தான். எழுதிங்களா? வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் என்னவா இருக்கும்? இங்க வந்துட்டு பிரசன்டா இருக்கும். கரெக்டா? ப்ரோகாரியோட்ஸ்ல என்னது? வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் ஆப்சென்டா இருக்குது. யூகாரியோட்ஸ்ல என்ன இருக்கும்? முழுமையுமாக வளர்ச்சி அடைந்த உட்கரு இதில் காணப்படுகிறது. அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் என்ன போட்டுக்கங்க? பிளான்ட் செல், அனிமல் செல். ஹியூமன் செல்னு தனியா செல் இருக்கா? இருக்கா இல்லையா? ஏன் இல்ல? அனிமல் செல் தான் ஹியூமன் செல். அவ்வளவுதான். நம்ம என்ன எந்த கிங்டம் கீழே வருவோம்? நம்ம வந்துட்டு நம்ம என்ன அனிமாலியா? எது கீழே வருவோம்? என்ன சொன்ன நீனு? சொல்லு, சத்தமா சொல்ல. இல்ல நீ இல்ல பின்னாடி எந்த கிங்டம் கீழே வருவேன்னு என்ன சொன்ன நீனு? ஹோமோசெப்பியன்ஸ். எப்படி? கிங்டம் ஆஃப் ஹோமோசெப்பியன்ஸ். நம்ம வந்துட்டு ஹியூமனோட ஜுவாலஜிக்கல் நேம் தான் ஹோமோசெப்பியன்ஸ். நம்ம எந்த கிங்டம் கீழே வருவோம்னா அனிமாலியா கீழே வருவோம். நம்ம மொத்தம் 5 கிங்டம் படிச்சோம்ல. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. அதுல ஹியூமன்ஸ் எல்லாமே எல்லாம் வரும், அனிமாலியாக்குள்ள வருவோம். அப்ப ஹியூமன் செல் என்ன கிடையாது? தனியா வந்துட்டு செல் கிடையாது. அனிமல் செல் தான் வந்து என்னது? ஹியூமன் செல். அவ்வளவுதான். புரியுதா? அடுத்து போலாமா? ரைட்.
இந்த இருக்கு பாருங்க. ப்ரோகாரியோட்டிக் என்ன இருக்காது, வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் ஒழுங்கா டெவலப் ஆயிருக்காது, செல் வால் ஒழுங்கா இதான் பாக்டீரியாவோட செல் தான் வந்து என்னது ப்ரோகாரியோட்டிக் செல். இது வந்து என்னது யூகாரியோட்டிக் செல். பெருசா இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், செல் வால் இருக்கும், செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே பயங்கரமா என்ன இருக்குமே டெவலப் ஆயிருக்கும். இங்க செல் ஆர்கனல்ஸ் ஒழுங்காவே என்ன இருக்காது, டெவலப் ஆயிருக்காது ஃபுல்லாமே வந்து. சரியா? ரைட். அடுத்த ஹெட்டிங் வந்துட்டு செல் ஆர்கனல்ஸ்னு ஹெட்டிங் மட்டும் போடுங்க. ஹெட்டிங் மட்டும் போடுங்க, எதுவும் எழுத வேண்டாம். செல் உறுப்புகள்னு ஹெட்டிங் போடுங்க, பின்பக்கம் போடுங்க. போடலாம். செல் உறுப்புகள்னு ஹெட்டிங் போட்டுங்க. செல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 10-12 உறுப்பு இருக்குப்பா. அதை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹெட்டிங்குள்ளேயுமே ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பார்ப்பாங்க. அதிகமா அவ்வளவுதான் பார்க்க போறோம். சரியா? ஒரு பாயிண்ட் அந்த செல் உறுப்பை கண்டுபிடிச்சது யாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அந்த செல் உறுப்பு ஒரு செல் உறுப்பு அதோட முக்கியமான பணி என்ன, அது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்து அதனால அதுக்கு வேற எதுவும் பட்டப்பேர் இருக்கா, இவ்வளவுதான் 3 பாயிண்ட் மேஜர் பாயிண்ட். அதோட சேர்த்து ஒரு சில உறுப்புகள்ல ஒரு 2-3 பாயிண்ட் அடிஷனல் பாயிண்டா சேர்ந்து வரும், குட்டி குட்டி பாயிண்டா. இதை மட்டும் பார்த்தா என்ன முடிஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு செல் உறுப்புகள் ஃபுல்லா முடிஞ்சு. சரியா? ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கங்க. இந்த இருக்கு பாருங்க, பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த செல்லோட அவுட்டர் மோஸ்ட் மெம்பரேன் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டோபிளாசம்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லுக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா ஜெல்லு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா செல்லோட சென்டர்ல என்ன இருக்கும்னா நியூக்ளியஸ் இருக்கு. மற்ற செல் உறுப்புகள் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே எங்க தெரியுமா இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கு பாத்தீங்களா, சைட்டோபிளாசம் மேல அப்படியே என்ன ஆகும்னா ஃப்ளோட் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே இப்போ ரைபோசோம்ஸ் இங்க இருக்குமா, ரைபோசோம் ஃபுல்லா இங்க இருக்கும், கோல்ஜி பாடிஸ் இங்க இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இங்க இருக்கும், வேக்யூல்ஸ் இங்க இருக்கும். எல்லாமே என்ன பண்ணணும்னா எல்லாமே எது மேல உருண்டுகிட்டு இருக்குது, கீழே ஜெல்லு மாதிரி யார் இருப்பா, சைட்டோபிளாசம் இருக்கும். அந்த ஜெல்லுக்கு மேல அப்படியே ஒவ்வொரு உறுப்பும் அப்படியே உட்கார வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் செல் இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? கீழே வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஊத்திக்கங்கப்பா, ஜெல்லை ஊத்தி ஜெல்லு காய வச்சிருங்க. அது மேல என்ன பண்ணுங்க, அப்படியே ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சா என்ன பண்ணாங்க ஜெல்லுக்கு மேல அப்படியே நிக்குமா, அந்த மாதிரி தான் என்ன பண்ணுங்க இந்த செல் உறுப்பை இமேஜின் பண்ணுங்க. சைட்டோபிளாசம்ங்கிறது ஒரு ஜெல்லு, அந்த ஜெல்லு மேல என்ன ஆகுது, இந்த ரைபோசோம்ஸ், கோல்ஜி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வேக்யூல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அந்த சைட்டோபிளாசம் மேல என்ன பண்ணா ஃப்ளோட் ஆகுற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இப்ப இந்த பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் இது மூணையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. கவனிச்சுக்கோங்க. இந்த மூணையும் சேர்த்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம் இஸ் மேட் அப் ஆஃப் டேஷ், இவ்வளவுதான் கொஸ்டின். என்னது, பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இது மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப நார்மலா இதானப்பா ஒரு செல்லா, இதான ஒரு செல்லு. ஓகேவா? ரைட். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, வாட் இஸ் த பிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப், வாழ்வதற்கான அடிப்படை அலகு வந்து என்னன்னு கேட்குறான்ப்பா. என்ன ஆன்சரு? செல்லு தான் வந்து என்னது அடிப்படை அலகு. ஒரு உயிரினம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட அடிப்படை அலகு வந்து என்னது செல்ஸ் தான். ஓகேவா? ஆனா ஆப்ஷன்ல செல்லே இல்லை. அப்ப அந்த இடத்துல வேற என்ன இருந்தா கரெக்டா இருக்கும்? விட்டுட்டு வந்துடும் அந்த கொஸ்டினை. அதானே உங்க மைண்ட் வாய்ஸ்? அது இல்லையே, அப்புறம் அதை குறிச்சுக்கிட்டேன். அப்ப என்ன ஆன்சர் குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம். ஏன் புரோட்டோபிளாசம் குறிக்கிறோம் அப்படின்னா புரோட்டோபிளாசம்ங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு செல்லை ஃபுல்லா குறிக்கிற மாதிரி அர்த்தம். இதெல்லாம் ஒரு செல்ல வரைஞ்சிருக்கோமா? இப்ப கவனிங்க, பிளாஸ்மா மெம்பரேன் வந்துருச்சா, வந்துருச்சு. உள்ள ஜெல்லு சைட்டோபிளாசம் வந்துருச்சா, வந்துருச்சு. சென்டர்ல நியூக்ளியஸ் வந்துருச்சா, வந்துருச்சு. ஆனா இந்த சைட்டோபிளாசம்னு ஒரு வார்த்தை சொல்றான் பாத்தீங்களா இந்த இடத்துல புரோட்டோபிளாசம்ல, மற்ற எல்லா செல் உறுப்புகளுமே எங்கேப்பா மிதந்துகிட்டு இருக்குது, அது மேலதானே மிதக்குது. அப்ப இவன் சைட்டோபிளாசம்னு இந்த இடத்துல ஒரு வார்த்தை குறிக்கிறான் பாத்தீங்களா, இதுக்குள்ள யார் அடங்குறா அப்படின்னா இது எல்லாமே அதுக்குள்ள மறைமுகம் அடங்குது. ஒரு ஸ்கூல் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்கூல் பாஸ் பண்ணல, ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, பாஸ் பண்ணிருக்காங்க. அதான மீனிங். ஸ்கூல் எங்க பாஸ் பண்ணுமா போய்? அதே மாதிரி இவன் சைட்டோபிளாசம்னு இந்த இடத்துல ஒரு வார்த்தை குறிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஒட்டுமொத்த செல் உறுப்பு எங்கதான் இருக்கு, சைட்டோபிளாசம்குள்ள தானே இருக்குது. அப்ப இந்த ஒரு வார்த்தைக்குள்ள என்ன அடங்குதா அப்படின்னா எல்லா செல் உறுப்புகளும் சேர்ந்து அடங்குது. அதனால புரோட்டோபிளாசம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
ஒரு செல்லை குறிக்கிற மாதிரி ஒரு மீனிங். புரியுதா? இது ஃபுல்லாமே சேர்ந்ததான்ப்பா ஒரு செல்லுக்குள்ள வரக்கூடியது. ஆனா இந்த இடத்துல புரோட்டோபிளாசம்ங்கிறது என்னது? பிளாஸ்மா மெம்பரேன் பிளஸ் சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். இது மூணு சேர்ந்ததானப்பா புரோட்டோபிளாசம்னு படிக்கிறோம் நம்ம வந்துட்டு. புரியுதா? அப்ப அவுட்டர் லேயர் வந்துருச்சு, சென்டர்ல நியூக்ளியஸ் வந்துருச்சு. இவன் சைட்டோபிளாசம்னு சொல்ற இந்த வார்த்தைக்குள்ள யார் அடங்குறா? ஒட்டுமொத்த செல் உறுப்பும் அதுக்குள்ள அடங்கியிருது. அப்ப கிட்டத்தட்ட புரோட்டோபிளாசம்ங்கிறது என்ன அர்த்தம்? ஒரு செல்லை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். அவ்வளவுதான். மீனிங் புரியுதா? ஒரு பிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப்னு கேட்டான்னா ஆன்சர் செல்லு தான். ஆனா கண்டிப்பா செல்லு கொடுக்கவே மாட்டான். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிய செல்லு ஆன்சர்னு சொல்லிட்டு அவன் என்ன கொடுப்பான் அப்படின்னா புரோட்டோபிளாசம் தான் கொடுப்பான் அந்த இடத்துல. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், பிசிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப்னா செல்லு தான். அங்கே செல்லு இல்ல அப்படின்னா செல்லுக்கு ஈக்குவலான வேற வார்த்தை வந்து என்னன்னு பார்த்தா புரோட்டோபிளாசம். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ரைட். அடுத்து கவனிங்க. டுஜார்டின்னு ஒருத்தவர், இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அனிமல் செல்லுக்குள்ளதான் இந்த மாதிரி ஒரு ஜெல்லை வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா சார்கைடு அப்படின்னு சொல்லி பேர் வைப்பார். யாரு? டுஜார்டின் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு அடுத்து பர்கின்ஜின்னு ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இதே ஜெல்லை வந்துட்டு பிளான்ட் செல்ல பார்த்துட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம்னு பேர் வைப்பார். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? பார்த்தா ஜெல்லு மாதிரி தான் தெரியும் எல்லாமே வந்துட்டு. சரியா? ஃபர்ஸ்ட் ஜெல்லை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா டுஜார்டின் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா சார்கைடு அப்படின்னு பேர் வைப்பாரு. அடுத்து பர்கின்ஜி என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னா சார்கைடுங்கிற பேரை மாத்திட்டு என்ன பேர் வைக்கிறாரு? புரோட்டோபிளாசம்ங்கிற பேர் வைப்பாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா புரோட்டோபிளாசம்ங்கிற வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. யார் காயின் பண்ணா? பர்கின்ஜி. அவர் தான் அந்த வார்த்தையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. புரோட்டோபிளாசமோட பழைய பேர் என்னது? இந்த தானே இருக்கு. இப்ப சார்கைடு இந்த இருக்குல்லப்பா, இவர் சார்கைடுன்னு பேர் வச்சுட்டு போயிட்டாருப்பா. அதுக்கப்புறம் பர்கின்ஜி வந்து என்ன பண்றாரு? சார்கைடுங்கிற பேர் நல்லா இல்லைன்னு என்ன பண்றாரு? புரோட்டோபிளாசம்னு பேரை மாத்துறாரு. அவ்வளவுதான் மீனிங். இதுவும் அதே ஜெல்லு தான். இங்கேயும் என்னது? ஜெல்லு தான். பிளான்ட் செல்லே ஜெல்லு இருக்கு, அங்கேயும் ஜெல், ரெண்டுலயுமே ஜெல்லு இருக்கும். அப்ப இவர் என்ன பண்றாரு? சார்கைடுன்னு பேர் வச்சுட்டு போறாரு. பர்கின்ஜி என்ன பண்றாரு? அந்த பேரை மாத்தி புரோட்டோபிளாசம்னு பேர் வைக்கிறார். அவ்வளவுதான் மீனிங். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அதுல 3 பாயிண்ட் தெரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரோட்டோபிளாசம்ங்கிறது என்னது, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் புரோட்டோபிளாசம்ங்கிற வார்த்தையை காயின் பண்ணது யாரு. மூணாவது பாயிண்ட் புரோட்டோபிளாசம் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அவர் அதுக்கு என்ன பேர் வச்சார். அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுங்க. வருஷம் தேவையில்லை. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சுங்க. புரோட்டோபிளாசம் வந்து பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ் மூணு சேர்ந்தது புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாரா? டுஜார்டின். அவர் என்ன பேர் வைக்கிறார்? அதுக்கு வந்துட்டு சார்கைடுன்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கு அடுத்து பர்கின்ஜி என்ன பண்றாரு? புரோட்டோபிளாசம்னு பேரை மாத்தி வைக்கிறாரு. அவ்வளவுதான். புரியுதா? क्वेश्चन கேட்பாங்க, ஹூ காயின்டு த டேர்ம் புரோட்டோபிளாசம்னு கேட்பாங்க. யார் ஆன்சர்? பர்கின்ஜி. கேட்ட क्वेश्चन அது வந்துட்டு புரோட்டோபிளாசம் என்ற பெயரை முதலில் சூட்டியவர் அல்லது பெயர் வைத்தவர் வந்து யாரா அப்படின்னா அவர் யாரு? பர்கின்ஜி. அவ்வளவுதான். புரோட்டோபிளாஸ்ட பழைய பேர் வந்து என்னது? சார்கைடு. அவ்வளவுதான். எழுதிட்டீங்களா? போலாம் அடுத்தது கவனிங்க, அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அடுத்து என்ன ஹெட்டிங் போட்டுங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு செல் உறுப்பா பார்க்க போறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஹெட்டிங் மட்டும் போட்டுங்க. நான் சொல்றேன், அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். சரியா? இதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் மெம்பரேன் ஆஃப் த செல். கரெக்டா? ஒரு செல் இருக்கா அப்படின்னா அதுல அவுட்டர் மோஸ்ட் ஷவர் வந்து என்னது? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரியும். ஒரு செல்லுக்கு ஒரு ஷேப் தரது யாரு? இந்த பிளாஸ்மா மெம்பரேன். கரெக்டா? இது இப்படி இருந்தா இப்படி ஷேப்ல இருக்கும். மெம்பரேன் வந்து இப்படி இருந்தா என்ன ஆகும்? ஷேப் வந்துட்டு மாறி இருக்கும். கரெக்டா? ஒரு செல்லுக்கு ஷேப் தரது யாரு? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் தான். முடிஞ்சு போச்சு. இட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் பார்ட் ஆஃப் த செல். செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை ஃபுல்லா பாதுகாக்கிறது யாரு? இந்த பிளாஸ்மா மெம்பரேன். கரெக்டா? ஒரு வீட்டுக்கு செவர் இருக்கா, அது மாதிரி ஒரு செல்லோட செவர் தான் யாரு? இந்த பிளாஸ்மா மெம்பரேன். இந்த 3 பாயிண்ட்டுமே பேசிக்கான பாயிண்ட் தான். கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறலாம். அவ்வளவுதான். இது பார்த்தா நம்மளுக்கே தெரியுதுல்ல. ஒரு வீட்டோட வெளிப்புற சுவர் மாதிரி ஒரு செல்லோட சுவர் வந்து யாரு? இந்த மெம்பரேன் தான். உள்ள பொருளை ஃபுல்லா பாதுகாக்கிறது யாரு? இந்த மெம்பரேன் தான் பாதுகாக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் எ
செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி பெர்மியபிள் அப்படின்னா தேர்வு கடத்து சவ்வு அப்படின்பாங்க. செமி பெர்மியபிள் அப்படின்னா மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து மூணா சொல்லுவாங்கப்பா. பெர்மியபிள், இம்பெர்மியபிள், செமி பெர்மியபிள்னு சொல்லுவாங்க. சரி கவனிச்சுக்கங்க. பெர்மியபிள் அப்படின்னா ஃப்ரீயா பெர்மிட் பண்றது. இங்க இருந்து என்ன வேணாலும் உள்ள போகலாம், இங்க இருந்து என்ன வேணாலும் வெளியே வரலாம், எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. அதுக்கு பேர் தான் பெர்மியபிள். இம்பெர்மியபிள்னா இங்க இருந்து எதுவுமே உள்ள போக முடியாது, இங்க இருந்து எதுவுமே வெளியே வர முடியாது. அதுக்கு பேரு இம்பெர்மியபிள். ஆனா இந்த மெம்பரேன் இது ரெண்டுமே இல்லை. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செமி பெர்மியபிள். அப்படின்னா மீனிங் பாத்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ அது உள்ளேயும், எந்த பொருள் தேவையில்லையோ அது வெளியவும் செலக்டடா என்ன பண்ணும்னா போயிட்டு வெளியே வந்துடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அதனால அது என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் எ செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூணு வார்த்தைக்கு மீனிங் புரியுதாப்பா? பெர்மியபிள்னா ஃப்ரீ பெர்மிட், நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இம்பெர்மியபிள் அப்படின்னா எதுவுமே இல்லை, போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது. ஆனா இந்த ரெண்டுமே இல்லாம இது வந்து என்னது? இது செமி பெர்மியபிள். அப்படின்னா என்ன பண்றது? தேர்ந்தெடுத்து என்ன பண்ணோம்னா கடத்தும். எது தேவையோ அது உள்ளேயும், எது தேவையில்லையோ அது என்ன வெளியே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டா தேர்ந்தெடுத்து என்ன பண்ணோம்னா வெளியே உள்ளேயும் போயிட்டு வரும். மீனிங் புரியுதா? பொருள் எப்படி வெளியேயும் உள்ளேயும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ், சவ்வூட்டு பரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்மோசிஸ் அப்ப மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து பொருள் மூவ் ஆகுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்மோசிஸ் அப்படின்னா. அதிக அடர்த்தியிலேருந்து கம்மி அடர்த்திக்கு. இப்போ இங்க இருந்து ஒரு பொருள் வெளியே போன வச்சுங்களேன் என்ன ஆகும் தெரியுமா? இங்கே ஹையர் ஆயிரும், இங்கே லோயர் ஆயிரும், வெளியே போயிடும். இங்க இருந்து உள்ள போனா அப்படின்னா இங்கே ஹையர் ஆயிரும், இங்கே லோயர் ஆயிரும். பொருள் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா உள்ள போயிடும். பொருள் உள்ள போகணுமா வெளியே வரணுமா அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பக்கம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கிறோம், அதுவே வந்துட்டு ஹையர் லோயர் ஆல்டர் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஆஸ்மோசிஸ் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? எங்கேயாச்சும் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் எங்க நடக்குது? வீட்டுல எல்லாரும் ஆர்ஓ பிளான்ட் வச்சிருக்கீங்களா தண்ணி குடிக்கிறதுக்கு? அது ரொம்ப வருஷமே ஆர்ஓ பிளான்ட்னே சொல்லியாச்சு. அந்த ஆர்ஓ என்ன தெரியுமா? அந்த ஆர்ஓ தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். நல்ல தண்ணியை கெட்ட தண்ணியை என்ன நல்ல தண்ணியா மாத்துற ப்ராசஸ் தான் என்னது? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். டீசாலினேஷன் பிளான்ட்னு சொல்லுவாங்கல்ல, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அது எல்லாமே என்னது? எல்லாமே இந்த ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமா தான் என்ன பண்றாங்க? தண்ணியை வந்து நல்ல தண்ணியா மாத்துறாங்க ஃபுல்லா வந்து. சரியா? ரைட். இப்ப இங்க இருந்து ஒரு பொருள் உள்ள போகுது வெளியே வருது சொல்ற பாத்தீங்களா? அதுவும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. சரியா? இப்ப இங்க இருந்து ஒரு பொருள் உள்ள போகணும் அப்படின்னா இங்க ஒரு ரிசப்டார் இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். இங்க இருந்து அடுத்த ரிசப்டார், இங்க ஒரு ரிசப்டார் இருக்கும். இது போய் அங்க சொல்லும் ஆள் வந்திருக்காரு உள்ள விடலாமான்னு சொல்லிட்டு. இந்த ரிசப்டார் நேரம் எங்கே போகும் அப்படின்னா நியூக்ளியஸ் கிட்ட போகும். நியூக்ளியஸ் போய் கேட்க இந்த மாதிரி ஆள் வந்திருக்காரு உள்ள திறந்து விடலாமான்னு சொல்லிட்டு. நியூக்ளியஸ் என்ன பண்ண, அவர் நம்மால் தான் உள்ள அலோவ் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்து இங்க வந்து இங்கே சொல்லி திரும்ப இங்க இருந்து இங்கே போய் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கேட் ஓபன் பண்ணி உள்ள போகும். இது எல்லாமே இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது வந்து இதுவே பெருசு தான். நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அவ்வளவு இன்டெப்தா இறங்கில என்ன பண்ண வேண்டியதில்லை, படிக்க வேண்டியது. நம்ம என்ன படிச்சா போதும்? பிளாஸ்மா மெம்பரேன் இட் இஸ் எ செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பொருள் எப்படி வெளியே உள்ளே போகுது பை மீன்ஸ் ஆஃப் ஆஸ்மோஸ். செகண்ட் பாயிண்ட், ஆஸ்மோஸ்னா என்னது? ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். இது தேர்ட் பாயிண்ட். இது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அடுத்து இதுல ஒரு 3 வார்த்தை வந்து இருக்குதுப்பா. சரியா? கவனிச்சுக்கங்க. எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெருசா ஒண்ணும் இல்லை. செல்லுக்குள்ளற ஒரு பொருள் உள்ள போகுதா அப்படின்னா அதுக்கு பேரு எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லை விட்டு ஒரு பொருள் வெளியே வருதா அப்படின்னா அதுக்கு பேரு எக்ஸோசைட்டோசிஸ். மீனிங் புரியுதா? செல்லுக்குள்ள ஒரு பொருள் உள்ள போகுதுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எண்டோசைட்டோசிஸ். செல்லை விட்டு ஒரு பொருள் வெளியே வருதா அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு எக்ஸோசைட்டோசிஸ். ரெண்டுக்கு மீனிங் புரியுதா? ரைட். இப்ப இந்த எண்டோ இருக்கு பாத்தீங்களா? இந்த எண்டோ எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ரெண்டா பிரிப்பாங்கப்பா. ஒன்னு பாகோசைட்டோசிஸ், ரெண்டாவது பினோசைட்டோசிஸ். பேர் தான்ப்பா கொஞ்சம் பயங்கரமா இருக்கு, மேட்ரு ஒண்ணுமே இருக்காது. சரியா? உள்ள போற பொருளுக்கு பேர் எண்டோன்னு படிக்கிறோமா? உள்ள போற பொருள் சாலிடு பொருள் உள்ள போலாம், லிக்விட் பொருள் உள்ள போலாம். கரெக்டா? சாலிடு பொருள் உள்ள போச்சா அப்படின்னா
அதுக்கு பேரு பாகோசைட்டோசிஸ். லிக்யூடு பொருள் உள்ள போச்சா அப்படின்னா அதுக்கு பேரு பினோசைட்டோசிஸ். அவ்வளவுதான் பாயிண்ட். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? மெம்பரேன் வந்து என்னது, செமி பெர்மியபிள்னு படிச்சிட்டோம். பொருள் வெளியேயும் உள்ளேயும் போயிட்டு வருதுன்னு படிச்சோம். சரியா போயிட்டு வருது. உள்ள போற பொருளுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேரு எண்டோ. செல்லை விட்டு வெளியே வருதா அப்படின்னா எக்ஸோ. உள்ள போற பொருள் சாலிட் பொருள் உள்ள போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, பாகோ. லிக்விட் பொருள் உள்ள போனா அதுக்கு பேர் என்னது, பினோசைட்டோசிஸ். இவ்வளவுதான் பாயிண்ட். புரியுதா? தெளிவா இருக்கீங்களா? இப்ப எழுதிங்க இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் இதெல்லாம் தேவையில்லை. இட் இஸ் எ செமி பெர்மியபிள், தேர்வு கடத்து சவ்வு. பொருள் எப்படி உள்ளேயும் போகுது, ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ் என்னது, அதிக அடர்த்தியில இருந்து கம்மி அடர்த்திக்கு பொருள் மூவ் ஆகுதுங்களா? இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க போதும். பிளாஸ்மா சவ்வு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேர்வு கடத்து சவ்வு என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் வேணா சொல்றேன், அப்படி எழுதிங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதையே பார்த்து என்ன எழுதிங்க, செமி பெர்மியபிள் மெம்பரேன் எழுதிங்க. ஹெட்டிங் வந்து ஹெட்டிங் என்ன போட்டுங்க, ஹெட்டிங் வந்து பிளாஸ்மா மெம்பரேன் ஹெட்டிங் போட்டுங்கப்பா. ஹெட்டிங் போட்டு தான் எழுதணும் கீழே. ஹெட்டிங் என்ன போட்டுங்க, பிளாஸ்மா மெம்பரேன் ஹெட்டிங் போட்டுங்க. இங்கேயே ஹெட்டிங் போட்டிருப்பேன்ல, இந்த ஹெட்டிங் போட்டுங்க. அவ்வளவுதான். அந்த 3 பாயிண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் ஹெட்டிங் போட்டு தான் எழுதணும். நீங்கள் வந்துட்டு பிளாஸ்மா படலம் அல்லது பிளாஸ்மா சவ்வு எல்லாமே ஓகே தான். சரியா? செமி பெர்மியபிள் மெம்பரேன், பொருள் எப்படி வெளியே உள்ளே போகுது, பை மீன்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ் என்னது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். தமிழ்ல அடுத்து காமிக்கிறேன் வேணா, இதை இந்த யாருக்கு பாருங்க. இங்க என்ன எழுதுறீங்க அப்படின்னா எண்டோசைட்டோசிஸ். இதை எழுதிட்டு ஒரு கோடு போட்டு இன்டு த செல்லுன்னு போட்டுங்க. எக்ஸோசைட்டோசிஸ் எழுதிட்டு ஒரு கோடு போட்டு அவுட் ஆஃப் த செல் எழுதுங்க. எழுதி முடிச்ச கீழே என்ன போட்டுங்க, எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னா இன்டு த செல், எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னா அவுட் ஆஃப் த செல். அப்படி எழுதிங்க. செல் உள் விழுங்குதல், செல் புறத்தள்ளுதல். எண்டோன்னு என்ன அர்த்தம், செல் உள் விழுங்குதல். புறத்தள்ளுதலுக்கு பேர் எக்ஸோசைட்டோசிஸ். எழுதிட்டீங்களா? அடுத்து என்ன எழுதுறீங்க அப்படின்னா எண்டோ வந்து எப்படி பிரிக்கிறாங்க, 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன்னு பாகோ, இன்னொன்னு பினோசைட்டோசிஸ். பாகோன்னா என்ன அர்த்தம், சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் என்கல்ஃப்டு. சாலிட் பொருள் உள்ள போச்சுன்னா பாகோ. பினோன்னா என்னது, ஃப்ளூயிட் டிராப்லெட்ஸ் ஆர் என்கல்ஃப். அவ்வளவு, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? உள்ள போற பொருளுக்கு பேரு எண்டோ, வெளியே வர பொருளுக்கு பேரு எக்ஸோ. உள்ள வர பொருள் சாலிட் பொருள் உள்ள போச்சுன்னா பாகோ, லிக்விட் பொருள் உள்ள போச்சுன்னா பீனோ. அவ்வளவுதான் பாயிண்ட். நான் குறிச்ச வார்த்தையை மட்டும் எழுதிங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே தேவையில்லை. பாருங்க, உள்ள போற பொருளுக்கு பேரு எண்டோ, கரெக்டா? வெளியே வர பொருளுக்கு பேரு எக்ஸோ. ஓகேவா? சாலிடு பொருள் உள்ள போச்சா அப்படின்னா அது வந்து என்னது, பாகோ. லிக்விட் பொருள் உள்ள போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, பினோசைட்டோசிஸ். ஓகேவாப்பா? தமிழ்ல எண்டோனா என்னது, செல் உள் விழுங்குதலுக்கு பேர் எண்டோசைட்டோசிஸ், புறத்தள்ளுதலுக்கு பேர் எக்ஸோசைட்டோசிஸ். அவ்வளவுதான். உள்ள போறது என்னது, திரவ பொருள், திரவத்தை ரெண்டுமே உள்ள போகும். சரியா? பாருங்க, பாகோசைட்டோசிஸ்னா என்ன அர்த்தம், திடப்பொருள் வந்து உள்ள போச்சுன்னா பாகோசைட்டோசிஸ். பீனோனா என்னது, திரவ துளிகள் உள்ள போச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பினோசைட்டோசிஸ். அவ்வளவுதான் பாயிண்ட். அடுத்து போலாமா? எழுதிட்டீங்களா? எழுதிச்சப்பா. அடுத்து சைட்டோபிளாசம். ஹெட்டிங் போட்டுங்க. சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் என்னது, அப்பவே சொன்ன மாதிரி ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் இன்சைட் த செல். செல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் என்னது, சைட்டோபிளாசம்ங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. சைட்டோபிளாசத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா எக்டோபிளாசம், எண்டோபிளாசம். அப்படின்னா எக்டோனா என்னப்பா, வெளியே உள்ளது எக்டோ, உள்ள உள்ளது என்னது, எண்டோபிளாசம். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன தப்பு இருக்குது. இது ரெண்டுமே செல்லுக்குள்ளதான் இருக்கும். நம்ம திங்கிங் எப்படி போகும்னா எக்டோனா வெளியே, எண்டோனா உள்ள, அப்படிதான் திங்கிங் போகும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செல்வால் இருக்கா, இது எல்லாமே சைட்டோபிளாசம். கரெக்டா? ஆமா தானே? செல்லுக்குள்ள எல்லாமே என்னது, சைட்டோபிளாசம் தான். ஓகேவா? நான் ப்ளூல வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்கு பேரு எக்டோபிளாசம். நான் கிரீன்ல வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்கு பேரு எண்டோபிளாசம் சொல்லுவாங்க.
அப்படின்னா என்ன மீனிங் தெரியுதா? செல் வால் இருக்கு பார்த்தீங்கன்னா, செல் வாலு. இந்த செல் வாலுக்கு பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. மிச்சம் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் பாயிண்ட். ரெண்டுமே செல்லுக்குள்ள தான் இருக்கும். எக்டோனா வெளியே, எண்டோனா உள்ளன்னு கிடையாது. ரெண்டுமே செல்லுக்குள்ள தான் இருக்கும். செல் வாலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லேயர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா திக்கான ஜெல்லா இருக்கும். ஏன்னா மெம்பரேனே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அதை மீறி உள்ள வர முடியாது. ஒருவேளை தப்பித்தவறி அதை மீறி உள்ளக்குள்ள ஏதாச்சும் ஒரு பொருள் உள்ள வந்தாலும் எக்டோபிளாசம் வந்து அடுத்த ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி கொஞ்சம் எப்படி இருக்கும்னா திக்கான ஜெல்லா இருக்கும். அதை தாண்டி என்ன பண்ண முடியாது, செல்லுக்குள்ள வந்துட்டு என்டர் ஆகி போக முடியாது. எண்டோபிளாசம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி தின்னான லைட்டான ஜெல்லா இருக்கும். அவ்வளவுதான் பாயிண்ட். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் பாருங்களேன். அது ரெண்டை மட்டும் பாருங்க. தெரியுதா எக்டோனா எண்டோன்னு தெரியுதா? இங்க இருக்குப்பா, இந்த இடத்துல கீழே பார்க்க கூடாது, இங்க இருக்குது. எக்டோபிளாசம்ங்கிறது என்னது? இது செல் வால், இது செல் வால். கரெக்டா? செல் வாலுக்கு பக்கத்துல எப்படி தெரியுதா உங்களுக்கு, ஒரு மாதிரி திக்கான ஜெல்லா இருக்கா? இது எல்லாமே எக்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. உள்ளக்குள்ள இங்க உள்ளது ஃபுல்லாமே என்னது, தின்னான ஜெல்லா இருக்கா? இது வந்து எண்டோபிளாசம். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுங்க, எழுதிங்க. எக்டோபிளாசம்ங்கிறது என்ன? கரெக்டா? லேயர் ஆஃப் சைட்டோபிளாசம் இம்மிடியேட் நெக்ஸ்ட் டு செல் வால், அதுக்கு பேர் எக்டோபிளாசம். தமிழ் அர்த்தம் காமிக்கிறப்ப. எண்டோனா என்னது? எக்டோபிளாசத்துல இருந்து நியூக்ளியஸ் வரைக்கும். கரெக்ட் தானே? இங்க இருக்கு பாருங்க, எக்டோபிளாசத்துல இருந்து நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மிச்சம் உள்ள எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இது எல்லாமே எண்டோபிளாசம் தானே? அதுதான் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து. சரியா? தெளிவா எழுதிங்க. சைட்டோபிளாசம் present near the cell wall is called என்ன சொல்லுவாங்க, எக்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. எக்டோபிளாசத்துல இருந்து நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மிச்சம் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ல கேட்குற கொஸ்டின்ப்பா. அப்படியே கொடுப்பாங்க. சைட்டோபிளாசம் present inside the cell is called endoplasm, outside the cell is called ectoplasm. அப்படியே கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்டை. அது கரெக்டா? அது கரெக்டா தப்பா? நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டா தப்பா? Cytoplasm present inside the cell is called endoplasm, outside the cell is called ectoplasm. தப்பு. ஏன் தப்பு? அவ்வளவுதான். அதே அவ்வளவு தெரியாத மாதிரியே அதுக்கு மூஞ்சிய சொல்றீங்க. அப்புறம் ரெண்டுமே இங்கே தான் இருக்கும்னா ரெண்டுமே இங்கே தான் இருக்கும், செல்லுக்குள்ள தான் இருக்கும். சரியா? அந்த மாதிரி இன்சைடு அவுட் சைடு கொடுத்து அந்த பாயிண்ட் வந்து என்னது, தப்பு. அவ்வளவுதான். எழுதியாச்சாப்பா? தமிழ்ல செல் சவ்விற்கு கீழே காணப்படும் சைட்டோபிளாசத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. எக்டோபிளாசத்திற்கு முட்கரு சவ்விற்கும் இடையே உள்ள பகுதி வந்து என்னது, எண்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. இது என்னது, கூழ்மம் போன்ற அர்த்தம். ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி திக்கான ஜெல்லா இருக்கும். இது வந்து என்னது, கொஞ்சம் திரவ வடிவில் என்ன அர்த்தம், லைட்டான ஜெல்லா இருக்கும். அவ்வளவுதான். கொஞ்சம் லிக்யூடு மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அடுத்து போலாம். அடுத்தது அடுத்த ஹெட்டிங் ரைபோசோம்ஸ். ஹெட்டிங் போட்டுக்க ரைபோசோம்ஸ். தேங்க்ஸ். நியூக்ளியஸ் கடைசியா பார்க்கணும். ரைபோசோம்ஸ் ஹெட்டிங் மட்டும் போட்டுங்க, நான் சொல்ல சொல்ல பாயிண்ட் எழுதிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, ரைபோசோம்ஸை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேரு பாலடே. ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பாலடே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல் உறுப்பு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் தான். மொத்த செல்லுல இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் செல் ஆர்கன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரைபோசோம் தான். சரியா? மூணாவது பாயிண்ட், ரைபோசோம் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர முதல் வார்த்தை என்ன வரணும் அப்படின்னா புரோட்டீன். ரைபோசோமோட முக்கியமான பணியே புரோட்டீனை உற்பத்தி பண்றதுதான். ரைபோசோம்னு எப்பெல்லாம் வருதோ, எந்த இடத்துல ரைபோசோம் வந்தாலும் அந்த இடத்துல யார் தான் வருவா அப்படின்னா புரோட்டீன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ரைபோசோமோட முக்கியமான பணியே என்னன்னு பாத்தீங்கன்னா புரத உற்பத்தி செய்தல். அவ்வளவுதான் முக்கியமானது, புரோட்டீன் சிந்தசிஸ். அதனால ரைபோசோம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல் அப்படின்னாங்க. செல்லின் புரத உற்பத்தி மையம் அல்லது புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க ரைபோசோம். சரியா? இதை உற்பத்தி செய்யுது. ஸோ அதுக்கு என்ன பட்ட பேர் வைக்கிறாங்க, புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல் அப்படின்னு வைப்பாங்க. சரியா? அடுத்து
ரைபோசோம் உருவாவதற்கு தேவையான மினரல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் அயான் Mg2+. இது எப்படி எழுதணும்ப்பா? Mg2+ மேல எப்படி எழுதணும்? ரைபோசோமோட கொஹிசன், ரைபோசோம் ஃபார்ம் ஆகுறதுக்கு, ரைபோசோம் பாண்டிங், ரைபோசோம் உருவாவதற்கு தேவையான மினரல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம். இது 5வது பாயிண்ட். வரிசையா எழுதிங்க, நம்பர் போட்டு. அப்படியே ஒரு செல் பத்தி பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான்ப்பா. சரியா? ரைபோசோம் கண்டுபிடிச்ச ஒரு பேரு பாலடே. அடுத்த பாயிண்ட், ஸ்மாலஸ்ட் செல் உறுப்பு ரைபோசோம். அடுத்த முக்கியமான பணி புரத உற்பத்தி செய்தல், புரோட்டீன் சிந்தசிஸ். அதனால அதுக்கு பட்ட பேரு புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல். ரைபோசோம் உருவாவதற்கு தேவையான மினரல் வந்து என்னன்னு பார்த்தா யார் தேவைப்படுறா? மெக்னீசியம் அயான்ஸ். அவ்வளவுதான் பாயிண்ட். ரைபோசோம்னு சொல்லிட்டாலே வரிசையா நீங்க என்ன பண்ணணும்? இதுல உள்ள எல்லா பாயிண்ட்டையும் அப்படியே லைனா சொல்ல தெரியணும். அவ்வளவுதான். இதுல பழைய கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் ஃபேக்டரிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன கேட்பேன் அப்படின்னா என்ன கேட்பாங்க? இப்போ வந்துட்டு மெக்னீசியம் அயான் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரைபோசோமோட கொகிசனுக்கு அல்லது பாண்டிங்க்கு தேவையான மினரல் வந்து என்னன்னு கேள்வி கேட்பாங்க. என்னது? மெக்னீசியம் அயான். அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு யூனிட் ஆஃப் ரைபோசோம் போட்டுங்கப்பா. லாஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் ரைபோசோம்னு போட்டு இது எழுதுங்க. ஸ்வெட்பர்க். இதை மட்டும் எழுதிங்க. ரைபோசோமின் அலகு யூனிட் ஆஃப் ரைபோசோம்னு எழுதிங்கப்பா. போட்டு என்ன போட்டுக்குங்க? இந்த வார்த்தை எழுதிங்க. ஸ்வெட்பர்க்னு போட்டு பிராக்கெட்ல என்ன போட்டுக்க? எஸ்ன்னு போட்டுக்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம லெங்த் சொல்றோமா? லெங்த் நம்ம என்ன சொல்றோம்? 10 மீட்டர்னு சொல்றோமா? மீட்டர் வந்து என்னது? யூனிட். வெயிட் நம்ம என்ன சொல்லுவோம்? 5 kgன்னு சொல்றோமா? kg வந்து என்னது? யூனிட். அது மாதிரி ரைபோசோம் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும். 70s 80s. இதுல எஸ்ங்கிறது என்னது? எஸ் தான் ஸ்வெட்பர்க். அவ்வளவு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? 70s ரைபோசோம்ஸ் எங்கே காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம் இருக்கு பாத்தீங்களா? அங்கே வந்து 70s ரைபோசோம்ஸ் இருக்கும். யூகாரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80s ரைபோசோம்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து 70s இருக்குமா 80s இருக்குமா? எப்படி 80sன்னு சொல்றீங்க? தெளிவா இருக்கீங்களா? நம்மளே அதுக்கு கீழே வருவோம். நம்ம யூகாரியாட்டிக் எலிஜன். புரியுதா புரியலையாப்பா? மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கும்பா. ஒன்னு 70s, இன்னொன்னு என்னது? 80s. அவ்வளவுதான். ரைபோசோம் இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பொம்மை மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு சேர்ற பாண்டிங்க்கு தேவையான மினரல் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? மெக்னீசியம் அயான் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ரைபோசோம் பத்தி என்னென்ன பாயிண்ட் சொல்லுங்க? நோட்டை பார்க்காம என்ன சொல்லுங்க? அப்படியே ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சீக்கிரம் சொல்லுங்க. நோட்டை பார்க்காம. புரோட்டீன் சிந்தசிஸ், அடுத்து மெக்னீசியம் அயான் பாண்டிங்க்கு, அடுத்து ஏதோ ஒரு பாயிண்ட். ரைபோசோம்ல 6-7 பாயிண்ட் படிச்சோமா? ஏதோ ஒரு பாயிண்ட். இப்போ படிச்சது எல்லாமே தமிழ்லயே சேர்த்து தான் படிச்சோம். ரைபோசோம் கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்ன? பாலடே. அதான் ஒரு பாயிண்ட் கேட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த பாயிண்ட் புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல். அடுத்து மெக்னீசியம் சொல்லிட்டாங்க அவங்க. அந்த பாயிண்ட் வேற இருக்கிறதுல ஈஸியான அந்த ஆன்சர் தான். ஏன் சொல்லுங்க? ஸ்மாலஸ்ட் செல் உறுப்பு. அது கூட ஈஸி ஒன்று இருக்குது. அது யூனிட் ஸ்வெட்பர்க்ங்கிறது என்னது? ஸ்கிரீன்லயே ஆன்சர் இருக்குது. பாலடே, ஸ்மாலஸ்ட் செல் ஆர்கனல், புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல்லு, கொகிசனுக்கு மெக்னீசியம் அயான், யூனிட் வந்து என்னது? ஸ்வெட்பர்க். எஸ் 70s 80s. 70s ப்ரோகாரியாட்ஸ்ல இருக்கும், 80s யூகாரியாட்ஸ். அவ்வளவுதான் பாயிண்ட். வேற ஒன்று போலாம். அடுத்தது இங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது கிடையவே கிடையாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ தமிழ்ல அதுதான் இருக்கும். ஸ்வெட்பர்க் அழகுனா தமிழ்ல என்னது? ஸ்வெட்பர்க் அழகு தான். எஸ்னா தமிழ்ல என்னது? எஸ் தான். பாலடேனா பாலடே தான். புரோட்டீன் சிந்தசிஸ்னா புரத உற்பத்தி. நீங்க புரோட்டீன் எழுதினாலும் ஓகே தான். நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க? தமிழ்ல புரத உற்பத்தி நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பாயிண்ட் வந்துட்டு எழுதிங்க. அவ்வளவுதான். புரியுதா?
நம்ம வந்து இங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்சோம், இங்கிலீஷ் மீடியம் பாகுபாடே கிடையவே கிடையாது. இங்க எல்லாருமே ஒண்ணுதான். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே என்னது புதுசு, எல்லாத்துக்குமே கஷ்டமான வார்த்தை தான். அது தமிழ்ல படிச்சாலும் கஷ்டமா தான் இருக்கும், இங்கிலீஷ்ல படிச்சாலும் கஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க, கோல்ஜி பாடிஸ். கோல்ஜி பாடிஸ் அப்படின்னா கோல்கை படலங்கள் அல்லது கோல்கை உடலங்கள்னு சொல்றாங்க. கோல்கை படலம்னாலும் ஒண்ணுதான், அல்லது கோல்கை உடலங்கள்னாலும் என்னது ஒண்ணுதான், கோல்ஜி பாடிஸ். சரியா? கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கேம்லியோ கோல்கை. நீங்க இங்க எழுதுங்க. கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கேம்லியோ கோல்கை எழுதிங்க நம்ம இங்கிலீஷ்ல. அந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. எழுதிங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா கவனிங்கப்பா. கோல்ஜி பாடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைசோசோம் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. லைசோசோம்களை உருவாக்குதல் அப்படின்பாங்க. லைசோசோம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு செல் உறுப்பு தான். பின்னாடி பார்ப்போம் நம்ம வந்துட்டு. அந்த செல் உறுப்பை உருவாக்குறது யாரு தான் உருவாக்குறா? இந்த கோல்ஜி பாடிஸ் தான். மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம் மாதிரி அதுவும் என்னது? அது ஒரு செல் உறுப்பு தான்ப்பா. அதை உருவாக்குறதை யாரு தான் உருவாக்குறா அப்படின்னா இந்த கோல்ஜி பாடிஸ் தான் உருவாக்கும். முடிஞ்சிருச்சா? ரைட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெட்டினல் பிக்மெண்ட்ஸ். ரெட்டினல் செல்ஸ்ல வந்து ரெட்டினல் பிக்மெண்ட்ஸை உருவாக்குறது யாரு அப்படின்னா இந்த கோல்ஜி பாடிஸ் தான் உருவாக்குது. இந்த ரெட்டினல் பிக்மெண்ட்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருளை மற்றும் கூம்பு செல்கள்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கு தெரியுமா? அது நம்ம கண்ணில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் ஆப்சென்ட் ஆனது அவங்க என்ன சொல்லுவாங்க? they are called கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடு. படிச்சோமா போன கிளாஸ்ல? கலர் பிளைண்ட்னஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொன்னேன்? எது சொல்லு? எக்ஸ். அதான் எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். அதான் தப்பா எழுதிட்டு வந்த. கரெக்டாக எழுதிட்டேன் அந்த பாயிண்ட். அந்த கொஸ்டின் கலர் பிளைண்ட்னஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன படிச்சோம்? எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்னு படிச்சோம் பாத்தீங்களா? அது காரணம் வந்து என்னது? இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் தான். இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸை யாரு உருவாக்குவா அப்படின்னா இந்த கோல்ஜி பாடிஸ் தான் உருவாக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதான் உருவாக்குது? லைசோசோம் உருவாக்குது. ரெண்டாவது என்ன பண்ணுது? இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெட்டினல் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸை உருவாக்குறது யாரு அப்படின்னா கோல்ஜி பாடிஸ் உருவாக்குது. மூணாவது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அக்ரோசோம் இன் ஸ்பெர்ம் செல்ஸ். அக்ரோசோம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். விந்தணுவோட தலைப்பகுதிக்கு பேர் அக்ரோசோம்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரோசோம் உருவாக்குறது யாரா அப்படின்னா இந்த கோல்ஜி பாடிஸ் தான் உருவாக்கும். ஸ்பெர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட், மிட் பீஸ், அதுக்கப்புறம் டெய்ல்னு 3 பார்ட் இருக்கும். அதுல இந்த ஹெட் பார்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹெட் பார்ட்டோட பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்குறது யாரும் உருவாக்குறா அப்படின்னா இந்த கோல்ஜி பாடிஸ் தான் உருவாக்கும். இந்த மிட் பீஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மிட் பீஸை யாரு உருவாக்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா உருவாக்கும். இந்த டெய்லை யாரு உருவாக்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் உருவாக்கும். இந்த ஸ்பெர்ம்லயே ரொம்ப பவர்ஃபுல் பார்ட் வந்து என்னன்னு பார்த்தா அக்ரோசோம் தான். ஏன்னா இந்த அக்ரோசோமுக்கு தான் என்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓவமோட பெனட்ரேட்டிங் பவர் வந்து யாருக்கு இருக்குன்னு அக்ரோசோமுக்கு தான் இருக்கும். அது பெனட்ரேட் ஆனாதான் அடுத்து என்ன ஃபார்ம் பண்ணும்? சைகோட் ஃபார்ம் பண்றது, குழந்தை ஃபார்ம் ஆகுறது எல்லாமே என்னது? அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் தான். அப்ப அந்த அக்ரோசோம் தான் பவரா இருக்கணும். அந்த அக்ரோசோம் யாரு உருவாக்குறா அப்படின்னா யாரு உருவாக்குறா? இந்த கோல்ஜி பாடிஸ் தான் உருவாக்குறா. மீனிங் புரியுதா? கோல்ஜி பாடிஸ்ல மொத்தமே 4 பாயிண்ட். கண்டுபிடிச்ச ஒரு பேரு கேம்லியோ கோல்கை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. 3 முக்கியமான பணி. லைசோசோம் உருவாக்குது, கண்ணில் ராட்ஸ் அண்ட் கோன் செல்ஸை உருவாக்குது, ஸ்பெர்ம்ல அக்ரோசோம் உருவாக்குது. அக்ரோசோம்ங்கிறது என்னது? ஹெட் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம். விந்தணுவோட தலைப்பகுதிக்கு பேர் அக்ரோசோம். அதை உருவாக்குறது யாருன்னா கோல்ஜி பாடிஸ் உருவாக்குது. புரியுதா? தமிழ் எழுதிக்கங்க. தமிழ்ல சொல்லவா இல்லை எதையும் எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்களாப்பா? அது இந்த கோல்ஜி பாடிஸ் டயக்ராம் வரைஞ்சுக்கங்கப்பா. இந்த கோல்ஜி பாடிஸ் வந்து பாக்குறதுக்கு இந்த மாதிரி பேக் இருக்கு பாத்தீங்களா? இந்த பேக் மாதிரி மடிஞ்ச ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். இந்த மாதிரி மடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு வந்து சிஸ்டர்னு. இதை மட்டும் எழுதிங்க போதும்.
கோல்ஜி பாடிஸ் இந்த மாதிரி பேக் மாதிரி இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடிஞ்சு இருக்கும். இந்த மாதிரி மடிஞ்ச ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து பார்த்தா சிஸ்டர்னே. அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சு டயக்ராம் வரைஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே அவ்வளோ. ஏன்னா ஒரு எக்ஸாமில் சிஸ்டர்னேங்கிற பார்ட் வந்து எந்த செல் உறுப்பில் வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பேக் மாதிரி செல் உறுப்பு 2 செல் உறுப்பு மடிஞ்சிருக்கும். ஒன்று கோல்ஜி பாடிஸ், இன்னொன்று அடுத்த பின்னாடி படிப்போம் நம்ம வந்துட்டு அவ்வளோதான். சரியா, சும்மா வரைஞ்சிக்கங்க அவளே பேக் மாதிரி அவ்வளோதான். அதுக்கு பேர் சிஸ்டர்னேன்னு குறிச்சிக்கோங்க அவ்வளோதான். மற்றதெல்லாம் தேவையில்லைப்பா, இந்த ஒரு பார்ட்டை மட்டும் குறிச்சிக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் லைசோசோம்ஸ். அடுத்த ஹெட்டிங் லைசோசோம்ஸ் ஹெட்டிங் மட்டும் போட்டுங்க. அப்புறம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ள கண்டென்ட் எழுதிக்கலாம். சரியா, லைசோசோம்ஸ். லைசோசோம் கண்டுபிடிச்சது யாரா அப்படின்னா அவர் பேரு சிடி டியூ. ஃபர்ஸ்ட் கவனிங்கப்பா, எழுத வேணாம்ப்பா. லைசோசோம் கண்டுபிடிச்சது யாரா அப்படின்னா அவர் பேரு சிடி டியூ. இந்த லைசோசோம் இருக்குல்லப்பா, இது எப்படி உருவாகுதுப்பா? இந்த லைசோசோம் எப்படி உருவாகுது? இப்பதான்ப்பா ஒரு பாயிண்ட பார்த்துட்டு கீழே வந்திருக்கோம்ப்பா. கோல்ஜி பாடிஸ்ல முதல் பாயிண்ட் என்னப்பா படிச்சோம்? ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம் தானப்பா சொன்னேன். அப்பவே சொன்னேன்ல, அது ஒரு செல் உறுப்பு, அதை உருவாக்குறது கோல்ஜி பாடிஸ் தானே சொன்னேன். இப்பதான் கோல்ஜி பாடிஸை முடிச்சு என்ன பண்றான், அடுத்த ஸ்லைடு தான் கீழே போயிருக்கோம். அதுக்குள்ள கோல்ஜி பாடிஸ் மறந்தாச்சா? கோல்ஜி பாடிஸ்ல முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம். இது ஒரு லைசோசோம், இது ஒரு செல் உறுப்பு. இதை உருவாக்குறது யார் தான் உருவாக்குறா? கோல்ஜி பாடிஸ் உருவாக்குதுன்னு சொன்னேன். அந்த லைசோசோம் தான் யாரு? இந்த லைசோசோம். புரியுதா? யார் உருவாக்குறத வந்துட்டு கோல்ஜி பாடிஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ரைட். இந்த லைசோசோம் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைசோசோம்ஸ்க்கு வந்துட்டு 3 பட்டப்பேர் இருக்குது. பட்டப்பேர் அப்படின்னா அதுக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. 3 ஃபங்க்ஷன் அது செய்யுது. அதனால அதுக்கு என்ன பட்டப்பேர் வைக்கிறாங்க? 3 பட்டப்பேர் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல், செல்லின் தற்கொலை பைகள்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அடிக்கடி ரொம்ப ஃபெமிலியரா கேள்விப்பட்ட பேர் என்னது? இந்த பேர் தான். செல்லின் தற்கொலை பைகள் வந்து யாரா அப்படின்னா லைசோசோம் தான். சரியா? ரெண்டாவது பேரு டைஜஸ்டிவ் பேக்ஸ் ஆஃப் த செல், செல்லின் செரிமான பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பேர் டெமாலிசன் ஸ்குவாட்ஸ் ஆர் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆஃப் த செல், செல்லின் துப்புரவாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 பேர் இருக்கா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த 3 பேர் ஏன் வச்சாங்கன்னு பார்த்தா நமக்கு என்ன முடிஞ்சு, நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் பேர் சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல், செல்லின் தற்கொலை பைகள். இந்த பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா, செல்லுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அல்லது செல்லு வந்து ரொம்ப அடிபட்டு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் என்ன பண்ணும்னா செக் பண்ணி பார்க்கும், இந்த செல்லு தாங்குமா அப்படின்னு சொல்லி செக்அப் பண்ணி பார்க்கும். ஒருவேளை ரெக்கவரி ஃபேஸ் ஆயிரும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா ரெக்கவரி ஃபேஸ்க்கு விட்டுரும், நீ என்ன பண்ணிக்க, கியூர் ஆயிக்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை செல்லு வந்து சுத்தமா தாங்காது, இதுக்கு மேல செல்லு வந்து என்னது ரொம்ப வீக் ஆயிருச்சு, ரெக்கவர் ஆகவே ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் யார்கிட்ட சொல்லுவா அப்படின்னா லைசோசோம்ஸுக்கு ஆர்டர் பண்ணும். இதுக்கு மேல செல்லு தாங்காது, நீ என்ன பண்ணி செல்லை வந்துட்டு போட்டு தரேன்னு ஆர்டர் பண்ணி விட்டுரும். இந்த லைசோசோம் என்ன பண்ணும்னா ஒரு விதமான என்சைமை செக்ரேட் பண்ணி அந்த என்சைம் அப்படியே ஒட்டுமொத்த செல்லு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே செல்லோட அப்படியே முழுங்கி அப்படியே காணாம. ஸோ இந்த லைசோசோம் எங்கே தான் இருக்குது? அதுவும் செல்லுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ தன்னைத்தானேயும் அழிச்சுக்கிறது, ஒட்டுமொத்த செல்லையுமே அழிச்சிருது. அதனால அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல், செல்லின் தற்கொலை பைகள். எந்த கண்டிஷன்ல? செல்லுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அல்லது செல்லு வந்து அடிபட்டு ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சு, அப்ப செல்லை வந்து யாரு போட்டு தள்ளுவா? இந்த லைசோசோம் தான் போட்டு தள்ளுது. ஸோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல். ஏன் சூசைட்னு வைக்கிறாங்க அப்படின்னா இது தப்பிச்சு போகல, இதுவும் என்ன பண்ணுது, இதுவும் செல்லுக்குள்ளதான் இருக்குது. ஒட்டுமொத்த செல்லையும் முடிக்கும் போது அதுவும் என்ன பண்ணுது, அதுவும் சேர்ந்தா செத்து போகுது. அது வந்துட்டு மனித வெடிகுண்டு மாதிரி இமேஜின் பண்ணிடுங்க. அது வந்துட்டு இது வந்து என்னது, இது ஒரு ஹியூமன் பாம், அவ்வளவுதான். மொத்தமா வெடிச்சு ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, முடிச்சு விட்டுருது. ஸோ சூசைடல் பேக்ஸ். ரெண்டாவது டைஜஸ்டிவ் பேக்ஸ். இந்த பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா இட் மெயின்டைன்ஸ் இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன், செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய செரிமானம் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்துக்கிறது யாரா அப்படின்னா லைசோசோம் தான் பார்த்துக்கிறது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்ட்ரா செல்லுலர்? இன்ட்ரா செல்லுலர்னா என்ன அர்த்தம்? படிக்கிறோம்ல இன்ட்ரா காலேஜ் அல்லது இன்டர் காலேஜ்னு படிக்கிறோம்லப்பா, அதான்ப்பா இன்ட்ரா செல்லுலர்னா என்ன அர்த்தம்? செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய இன்ட்ரா காலேஜ் என்ன அர்த்தம்? காலேஜுக்குள்ள வரக்கூடிய காம்படிஷனுக்கு பேர் தான் என்னது, இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன். இன்டர் காலேஜ்னு என்ன அர்த்தம்? நம்ம காலேஜுக்கு பக்கத்து காலேஜுக்கு உள்ள சண்டை தான் என்னது, இன்டர் காலேஜ்னு சொல்லுவாங்க. இன்ட்ரானா என்னது, காலேஜுக்குள்ள. அதே மாதிரி இன்ட்ரா செல்லுலர்னா என்ன அர்த்தம்?
செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய செரிமானத்தை பார்த்துக்கிறது யாரு? இந்த லைசோசோம் தான். ஸோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? டைஜஸ்டிவ் பேக்ஸ் ஆஃப் த செல். மூணாவது பேர் என்னது? டெமாலிசன் ஸ்குவாட் ஆர் ஸ்கேவஞ்சர்ஸ் பேர் வச்சோமா, செல்லின் துப்புரவாளர்கள்னு வச்சோமா. ஸ்குவாட்னா யாருன்னு தெரியுமாப்பா? ஸ்குவாட்னா யாரு? ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்குவாட் அப்படின்பாங்க. இப்போ ஃப்ளையிங் ஸ்குவாட்னா என்னது? பறக்கும் படைன்னு படிக்கிறோமா. ஃப்ளையிங்னா என்னது? பறக்கும். ஸ்குவாட்னா என்னது? ஒரு படை. ஒரு போலீஸ் ஃபோர்ஸ், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெமாலிஷன் என்ன அர்த்தம்? அழிக்கிறது. அப்ப செல்லுக்குள்ள அத்துமீறி ஒரு கிருமி உடம்புக்குள்ள வருது, செல்லுக்குள்ள வருது அப்படின்னாலும் அதை கண்டுபிடிச்சு அந்த கிருமியை கொண்டு செல்லையும் உடம்பையும் கிளீனா வச்சுக்கிறது யாரா அப்படின்னா இந்த லைசோசோம் தான். மீனிங் புரியுதா? பார்டருக்குள்ள நம்மளை மீறி ஏதோ ஒரு கிருமி உள்ள வருதா அப்படின்னா அந்த கிருமியை கொண்டு செல்லை பாதுகாத்து செல்லையும் உடம்பையும் கிளீனா வச்சுக்கிறது யாருன்னா யார் வச்சுக்கிடுவா? இந்த லைசோசோம் தான் வச்சுக்கிறோம். அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெமாலிஷன் ஸ்குவாட்ஸ் ஆர் ஸ்கேவஞ்சர்ஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லின் துப்புரவாளர்கள். துப்புரவாளர்கள்னா யாரும் தெரியுமா? துப்புரவாளர்கள்னா யாரு? கிளீன் பண்றவங்க தானே. அப்ப செல்லுக்குள்ள எந்த கிருமி வந்தாலும் அந்த கிருமியை கொண்டு செல்லை கிளீனா வச்சுக்கிறது யாருன்னா யாரு? இந்த லைசோசோம் தான். ஸோ என்ன சொல்றாங்க? அது டெமாலிஷன் ஸ்குவாட்ஸ் ஆர் ஸ்கேவஞ்சர்ஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா? இந்த 3 பேரை எழுதணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்? இந்த 3 காரணமும் எழுதணும். அவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க? அப்படியே ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. கொஞ்சம் கீழே கொஞ்சம் கேப் விட்டுருங்க. அந்த லைன் எழுதிக்கிறதுக்காண்டி. ஃபர்ஸ்ட் பேர் என்னது? செல்லின் தற்கொலை பைகள். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு பேர் எழுதிங்கப்பா. கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னது? சிடி டியூ. கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னது? சிடி டியூ. ஃபர்ஸ்ட் பேர் என்னது? சூசைடல் பேக்ஸ் ஆஃப் த செல். செல்லின் தற்கொலை பைகள். அந்த பேரையே வச்சாங்க. அந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சா போதும். ஏஜ்டு ஆர் டேமேஜ்டு, அவ்வளவுதான். இது எழுதி கூட என்ன பண்ணுங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா கூட எழுதிட்டீங்களா? 3 எழுதிட்டீங்களாப்பா? செல்லின் தற்கொலை பைகள், செல்லின் செரிமான பைகள், மூணாவது என்னது? செல்லின் துப்புரவாளர்கள். அவ்வளவுதான். செல்லின் தற்கொலை பைகள், செல்லின் செரிமான பைகள், செல்லின் துப்புரவாளர்கள். மொத்தம் 3 பேர். ஃபர்ஸ்ட் பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, ஏஜ்டு ஆர் டேமேஜ்டு. இந்த பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா செல்லுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அல்லது என்ன பண்ணு செல்லு வந்துட்டு டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ லைசோசோம் என்ன பண்ண அப்படியே ஒட்டு மொத்தமா செல்லை முழுங்கிடும். அவ்வளவுதான். அது கூட தேவையில்லை. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரெண்டாவது பேர் ஏன் வச்சாங்க? அவ்வளவுதான். இந்த இருக்கு பாருங்க, இந்த பேரு மெயின்டைன்ஸ் இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன். செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய செரிமானத்தை வந்து யார் பாத்துக்கிறா? இந்த லைசோசோம் தான் பாத்துக்கிறது. செல்லினுள் நடக்கக்கூடிய செரிமானத்தை கட்டுப்படுத்துகிறது போட்டுங்க. அவ்வளவுதான். அதனால அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? டைஜஸ்டிவ் பேக்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. மூணாவது டெமாலிஷன் ஸ்குவாட் ஏன் பேர் வைக்கிறாங்க? இந்த இருக்கு பாருங்க, இட் ப்ரொடெக்ட்ஸ் த செல் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அல்லது என்ன போட்டுங்க, எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ்னு போட்டுங்க. அவ்வளவுதான். பேத்தஜன்னாலும் ஒண்ணுதான், கிருமினாலும் ஒண்ணு, ஃபோர்ஸ்னாலும் ஒண்ணுதான். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சா போதும். வெளியே இருந்து வர கிருமிகளை கொண்டு பாதுகாக்கிறது யாரு? இந்த லைசோசோம் தான். அதனால என்ன பேர் வைக்கிறாங்க? டெமாலிஷன் ஸ்குவாட்ஸ் ஆர் ஸ்கேவஞ்சர்ஸ் ஆஃப் த செல். செல்லின் துப்புரவாளர்கள்னு பேர் வைப்பாங்க. மீனிங் புரியுதாப்பா? 3 ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த 3 ஃபங்க்ஷன்னால அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? 3 பட்ட பேர் வைக்கிறாங்க. இங்க ரைபோசோமுக்கு என்ன பட்ட பேர் வச்சோம்? என்ன பேர் இருந்துச்சு? புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் த செல்னு பேர் வச்சிருக்காங்களா? அது என்ன ஃபேக்டரி வச்சா நடத்திக்கிட்டு இருக்குது? எதுக்கு அந்த பட்ட பேர் வச்சாங்க? அதுக்கு வந்துட்டு என்ன, அது என்ன பண்ணுது? புரோட்டீன் அதை சிந்தசிஸ் உற்பத்தி பண்ணுது. ஸோ புரோட்டீன் ஃபேக்டரிஸ்னு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 3 என்னது? இந்த 3 பட்ட பேரு. அதோட யாரோட பட்ட பேர்? லைசோசோமோட பட்ட பேரு. ஏன் வச்சாங்க அப்படின்னா 3 ஃபங்க்ஷன் பண்ணுது. அந்த 3 ஃபங்க்ஷன்னால அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இந்த 3 பேர் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேர் ஏன் வைக்கிறாங்க? செல்லு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா செல்லை யாரு போட்டு தள்ளுறா? இதான் போட்டு தள்ளுது. ஸோ சூசைடல் பேக்ஸ். ரெண்டாவது பேர் ஏன் வைக்கிறாங்க? செல்லுக்குள்ள கூடிய செரிமானத்தை யார் பாத்துக்கிறா? இதான் பாத்துக்கிறது. ஸோ டைஜஸ்டிவ் பேக்ஸ். மூணாவது பேர் ஏன் வைக்கிறாங்க? செல்லுக்குள்ள ஒரு கிருமி வருது, உடம்புக்குள்ள கிருமி வருது அப்படின்னா அந்த கிருமியை கொண்டு செல்லை பாதுகாக்கிறது யாரு? இந்த லைசோசோம். ஸோ அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? டெமாலிஷன் ஸ்குவாட்ஸ் ஆர் ஸ்கேவஞ்சர்ஸ் ஆஃப் தி செல். புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஹெட்டிங் போட்டு தமிழ்ல வந்து எண்டோபிளாச வலை. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாச வலை.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டர். குறிச்சுக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் நியூக்ளியஸ் டு பிளாஸ்மா மெம்பரேன். இந்த பாயிண்ட் எழுதுங்க. இது உட்கருவிலிருந்து பிளாஸ்மா படலம் வரை நீண்டிருக்கும். எழுதுங்க என்னன்னு சொல்றேன் நான். இந்த இருக்குல்லப்பா, இங்க நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் இப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கும். எங்க இருந்து எங்க வரைக்கும் போயிருக்கும்? நியூக்ளியஸ்ல இருந்து எங்க வரைக்கும் போயிருக்கு? இந்த மாதிரி பிளாஸ்மா மெம்பரேன் வரைக்கும் ஃபுல்லா லெங்தா இருக்கும். அதான் சரியா? டயக்ராம்ல தெரியுதாப்பா உங்களுக்கு? இங்க இருந்து போயிருக்கிறது அதுதான் சரியா? அடுத்து ஒரு முக்கியமான பணி என்ன பார்த்தா இட் மெயின்டைன்ஸ் இன்ட்ரா செல்லுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னது? கடத்துறது. இன்ட்ரா செல்லுலர்னா என்ன அர்த்தம்? செல்லுக்குள்ள கடத்துது, அவ்வளவு, வேற ஒண்ணுமே இல்லை. செல்லுக்குள்ளர வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தி செல்றது யார் பார்த்துக்கிடுவா? இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பார்த்துக்கிறோம். ஓகேவா? இல்ல எண்டோபிளாஸ்மிக் எங்க இருக்கு தெரியுதா? இந்த ப்ளூவா இருக்கு பாத்தீங்களா? இந்த ப்ளூ தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். தெரியுதா? டயக்ராம் ஏன் காமிச்சேன்னு தெரியுதா? ஏன் காமிச்சேன்? அப்ப அந்த வளைஞ்சு வளைஞ்சு இருந்தா அதுக்கு பேர் என்ன சொன்னேன் நானு? எதுப்பா? பரவாயில்ல சொல்லுங்க. சிஸ்டர் நேம். இந்த கோல்ஜி பாடிஸ் பேக் மாதிரி மடிஞ்சிருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதே மாதிரி இதுவும் மடிஞ்சிருக்கா? அப்ப சொன்னேன்ல, அப்ப இன்னொரு உறுப்பு மடிஞ்சிருக்கு சொன்னா அதுக்கு பேர் சிஸ்டர் நேம். வேற எதுக்காண்டி காமிச்சேன் தெரியுதா? இது எங்க இருந்து நியூக்ளியஸ்ல ஆரம்பிக்குதா? இங்க இருந்து எங்க வரைக்கும் வந்திருக்குது? அதுக்காண்டி காமிச்சேங்க. ரெண்டு விஷயமும் காமிச்சேன். இதான் கோல்ஜி பாடிஸ்பா. இந்த மாதிரி இதுவும் மடிஞ்சிருக்குது. அப்ப இந்த மாதிரி மடிஞ்ச ஸ்ட்ரக்சருக்கு பேரு சிஸ்டர்னே, அது ஒரு காரணம். இன்னொன்னு, இது எங்க நியூக்ளியஸ் இங்க ஆரம்பிக்குதா? இங்க ஆரம்பிச்சு எங்க போகுது? பிளாஸ்மா படலம் வரை என்ன பண்ணுது? ஃபுல் லென்த்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா? அதான் மீனிங். ஓகேவா? இது உட்கருவில் இருந்து பிளாஸ்மா படலம் வரை என்ன பண்ணும்? நீண்டு இருக்கும். அவ்வளவுதான். சரியா? அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து ரெண்டா பிரிப்பாங்கப்பா. சரியா? கவனிங்க. இப்படிதான்ப்பா எண்டோபிளாஸ்மிக் இருக்கும். இப்படிதான் ஃபுல் லெங்க்த்துக்கு போய்கிட்டே இருக்கும். சரியா? ரைட். இருக்கிறதுலே செல்லுல ஸ்மாலஸ்ட் செல் உறுப்பு என்னதுப்பா? எது? ஸ்மாலஸ்ட் செல் உறுப்பு என்னது? ஸ்மாலஸ்ட் செல் தான் ஸ்பெர்ம் செல். நான் ஸ்மாலஸ்ட் செல் கேட்கல, ஸ்மாலஸ்ட் செல் ஆர்கனல் கேட்கிறேன். நோட்டை பார்க்க கூடாது. ரைபோசோம் பார்த்தோம்ல. இதுக்குள்ள ஸ்மாலஸ்ட் செல் உறுப்பு வந்து ரைபோசோம் தானே பார்த்தோம். நம்ம வந்துட்டு ஒரு 6 பாயிண்ட் படிச்சு சொன்ன வரிசையா சொன்னீங்களே. ரைட். அந்த ரைபோசோம் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள அங்கெங்க இருக்கும் பாத்தீங்களா? அது பத்தாதுன்னு என்ன ஆகும்னா இந்த எண்டோபிளாஸ்மிக் மேல வந்து இப்படி ஒட்டிக்கிறோம். இப்ப அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சொரசொரப்பா இருக்கா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க. சொரசொரப்பு எண்டோபிளாச வலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரைபோசோம் ஒட்டான் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க. வலுவலுப்பு எண்டோபிளாச வலைன்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரெண்டா பிரிப்பாங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக். இதை ஏன் நம்ம ரஃப்னு சொல்றோம் அப்படின்னா, ஏன் ரஃப்னு சொல்றோம்? அது மேல ரைபோசோம் ஒட்டி இருக்குது. ஸோ அதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக்னு சொல்லுவாங்க. ரைபோசோம் ஒட்டாதது என்ன பண்ணுவாங்க? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்னது? எதுப்பா? இன்ட்ரா செல்லுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு நார்மல் எண்டோபிளாஸ்மிக்கோட ஃபங்க்ஷன் கேட்டா இன்ட்ரா, அது கரெக்ட் தான். ஆனா நான் என்ன क्वेश्चन கேட்டேன் அப்படின்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு கேட்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியும். அதுல ஒரு க்ளூ வேர்ட் இருக்குது. இதை ஏன் நம்ம ரஃப்னு சொல்றோம்? அது மேல யாரு ஒட்டி இருக்கிறா? ரைபோசோம் ஒட்டி இருக்குது. ரைபோசோம் வந்து உங்களுக்கு என்ன வார்த்தை ஞாபகம் வர சொல்லி கொடுத்திருக்கேன்? ரைபோசோம்னு வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வர முதல் வார்த்தை என்னது? புரோட்டீன், புரதம். அவ்வளவுதான்.
எப்ப கேட்டாலும் ரைபோசோம்னா புரோட்டீன் மட்டும் தான் ஞாபகத்துல வரணும் உங்களுக்கு. அப்ப அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ரைபோசோம் இல்லாதது ஸ்மூத் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா லிப்பிட் சிந்தசிஸ் கொழுப்பு உற்பத்திக்கு பயன்படுது. அவ்வளவுதான் பாயிண்ட். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த எண்டோபிளாஸ்மிக் இருக்கு பாத்தீங்களாப்பா, இந்த இருக்கு பாருங்க, இது வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் தெரியுதா டயக்ராம்ல. இது வந்து என்னது? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்து என்னது? கொழுப்பு உற்பத்திக்கு, சரி இது கொழுப்பு உற்பத்திக்கு, இது வந்து என்னது? புரத உற்பத்திக்கு பயன்படுது. உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறான்ப்பா, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்? ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? இன்ட்ராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அவ்வளவுதான். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரஃப் எண்டோபிளாஸ்மிக்? அப்ப என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? புரத உற்பத்தி. ரஃப்னு அந்த வார்த்தை கொடுத்துட்டாலே அங்க யாரு வரா? அங்க ரைபோசோம் வருதுன்னு அர்த்தம். ரைபோசோம் வந்தாலே அங்க யாரு வரணும்? புரோட்டீன் புரதம் வரணும். ஸ்மூத் அப்படின்னா ரைபோசோம் அங்கே வரல, அப்ப எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா லிப்பிட் கொழுப்பு உற்பத்திக்கு பயன்படுதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு வந்து அதோட பார்ட் டைம் ஜாப் மாதிரி. மெயின் ஜாப் வந்து என்னது? மெயின் ஜாப் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண டைம் போக அது என்ன பண்ணுது? புரோட்டீனை உற்பத்தி பண்றதுக்கோ லிப்பிடை உற்பத்தி பண்றதுக்கு என்ன பண்ணுது? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதான். மீனிங் புரியுதா இப்ப என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப இதை எழுதிங்க. there are two types போட்டுங்க. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் அப்படின்னா தமிழ்ல என்னது? சொரசொரப்பு எண்டோபிளாச வலை. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கண்டுபிடிச்சது போர்ட்டர். அதுல முக்கியமான பணி வந்து என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் எழுதிங்க. அதுக்கடுத்து மொத்தம் 2 டைப் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு, ரஃப், ஸ்மூத். ஏன் நம்ம அதை ரஃப்னு சொல்றோம்? அது மேல யாரு ஒட்டி இருக்கிறா? ரைபோசோம் அது மேல ஒட்டி இருக்கு. சோ அதை ரஃப்னு, அதனால அதை என்ன சொல்ற ரஃப்னு சொல்றோம். நம்ம வந்துட்டு ரைபோசோம் வந்தாலும் அதுக்கு முக்கியமான பணி வந்து என்னது? புரோட்டீன் சிந்தசிஸ், புரத உற்பத்தி செய்தல். எழுதிட்டீங்களாப்பா? சொரசொரப்பு எண்டோபிளாச வலை. அடுத்து வந்து என்னது? வலுவழுப்பு எண்டோபிளாச வலை, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எதுக்கு? கொழுப்பு உற்பத்திக்கு, லிப்பிட் சிந்தசிஸ். அதுல யார் இருக்க மாட்டா? ரைபோசோம் அதுல இருக்காது. இந்த பேக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொன்னேன்? கரெக்டா? சிஸ்டர்னே. இங்கேயும் சிஸ்டர்னே இருக்கு பாருங்க. கோல்ஜி பாடிஸ் படிச்சோம்ல, பேக் மாதிரி படிச்சோம்லப்பா, அதே மாதிரி இதுவும் என்ன கோல்ஜி பாடிஸ் மாதிரி பேக் மாதிரி தான் மடிச்சு மடிச்சு இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? சிஸ்டர்னே அப்படின்னு. கோல்ஜி பாடிஸ்லயும் சிஸ்டர்னே வரும், இங்கே என்ன வரும்னா சிஸ்டர்னே வரும். ஓகேவா?